தமிழ் சிந்தனையாளர் பேரவை திங்கள் கூடுகை ஒரு முறை இங்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தொழிற்சங்க இயக்கத்தை பற்றி இங்கு நான் பேசியிருக்கிறேன். இந்த திங்கள் கூடுகையில் 2வது முறையாக இன்றைக்கு ஆணைமுத்து ஐயா அவர்களுடைய வாழ்வும் பணியும் அவருடைய நூற்றாண்டு இது. அதனால் அவரை பற்றி பேசுமாறு ஐயா உதயன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டேன். நான் 5 நாட்களாக என்னுடைய சொந்த ஊரில் வாலாஜப்பேட்டையில் வீடு பழுது பார்த்த பணி, நூலகம் சீரமைப்பு பணி, ஒரு 15 ரேக் இருக்குது புத்தகம், புதுசாக இடம் போதலை, அதாவது 2 வருஷம் அடிக்கிறோம். உள்ளே என்ன ஆகுதுன்னே தெரில, வெளியே 1 வருஷம் எடுக்கிறதுனால அதுக்காக இன்னொரு 5 ரேக் கூடுதலாக வாங்கி ஒற்றை அந்த வேலையில் இருந்தேன். கூட்டத்துக்கு இன்றைக்கி மதியம் தொடர் வண்டியில் என்னென்னா இன்றைக்கி விமான சாகசன்ட்டு நடுவன் தொடர்லேருந்து வீட்டு வரைக்கும் நடந்து வர வேண்டியது ஆயிடுச்சு. தாணி கூட விடலை. நடுவன் தொடர் வண்டி துறையிலேருந்து சேப்பாக்கம் யாரையுமே நம்பதில்லை தனியார் தானிகள். அப்புறம் கூட்டத்துக்காக நெருக்கடி அடித்து பிடிச்சி வந்தாச்சு. இது ஆணைமுத்து ஐயா நூற்றாண்டு ஐயா ஏற்பாடு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி மீண்டும் மறுபடியும் நாளை வாலாஜா காலைல 7:40 பிருந்தாவன் தொடர் வண்டி முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். நிகழ்ச்சிக்காக தான் வந்தேன். ஏன்னா ஆணைமுத்து ஐயாவை பற்றி சொல்லணுன்னா கூட இருக்கிறவங்க தான் சொல்லணும்னு ஐயா விருப்பப்பட்டார். புத்தகம் படித்து பேசுகிறத விட கூடவே இருக்கிறவங்க பேசினா சிறப்பாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ் சிந்தனையாளர் பேரவை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையாற்றிய ஆலந்தூர் செல்வராஜ் அவர்களே, எங்கள் மண் பயனுற வேண்டும் என்ற தலைப்பில் கவியரங்கத்துக்கு தலைமையேற்ற கவிஞர் மணிமாறன் அவர்களே, கவிதை பாடிய தோழர்கள் தட்சிணாமூர்த்தி, கவிஞர் பட்டராசா பாரதி, கவிஞர் பொக்கோ, முனைவர் செந்தில்குமார். நான் அடிக்கடி பொடியில் துண்டறிக்கையில் பொக்கோன்னு பார்ப்பேன். ஏன் பொக்கோ? நமக்கு தெரிஞ்சது ஒரே பொக்கோ தான், இருமலி குறிச்சி பொக்கோ. அவர் ஆணைமுத்து ஐயா தலைமையில் திருமணம் பண்ணிக்கிட்டவர். அந்த காலத்தில் அவருடைய மகனுக்கு ஆணைமுத்து ஐயா தலைமையில் திருமணம். அவர் துணைவேந்தராக இருக்கும்போது பேராசிரியர் அன்பழகன் கல்வி அமைச்சர் அவர் கூட இரவில் போயிட்டார். ஆணைமுத்து ஐயாவுக்கு ஒரு மரியாதை தரணும், அவருக்கு சமுதாய அறிவியல் அறிஞர் ஆணைமுத்து தலைமைன்னு பொற்கோ அழைப்புதல் வச்சிருந்தார் மகன் திருமணத்தில். அந்த அளவுக்கு ஆணைமுத்து ஐயாவும் பொற்கோவும் நெருக்கமானவர்கள். அதுக்காக சொல்ல வர ஒரே மாவட்டம். பொற்கோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது திராவிடர் கழக மாணவர் அணி தலைவர், வாழப்பாடி ராமமூர்த்தி மாணவர் அணி செயலாளர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அதுக்கு 67 பேர் காங்கிரஸ் போயிட்டாருன்றது வேற. அவர் தொடக்கத்தில் தீக்கா வாழப்பாடி ஆமாம் அதுக்கு போனார். அதுபோல் இப்போ இன்னைக்கு தான் இவர் தான் பொறுத்தவா. அங்கே நிறைய பார்த்துருக்குறேன் பொழி மேடவாக்கத்தில் தமிழ் காலத்தில். ஆனால் இவர் தான் பொறுத்தவான்ட்டு இன்னைக்கு தான் தெரிந்து கொண்டேன். ஐயா நிறைய சொன்னாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நான் கல்லூரி படிக்கும்போது 1979 82 வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேல் விசாரணை அப்துல் ஹக்கீம் கல்லூரி. கோடை விடுமுறையில் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் இந்த ஆணைமுத்து ஐயா 74 தொகுத்திருந்தார். 74 வெளியிட்டார். 72 பெரியார் இருக்கும்போது அவர்கிட்ட அனுமதி வாங்கி ஒவ்வொரு பக்கமும் கையெழுத்து வாங்கியிருப்பார். பதிப்பு இது வரைக்கும் பெரியார் யாருக்குமே பதிப்புரிமை கொடுத்தது கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். கொளத்தூர் மணி அவர்கள் குடியரசு போடும்போது ஆசிரியர் வழக்கு போட்டார், தெரிஞ்சுக்கணும். வழக்கு போடும்போது கொளத்தூர் மணி எதிர் வழக்காடும்போது ஆசிரியர் எதிர்த்து போய் காட்டினார்னா பெரியார் ஈவேரா சிந்தனைகள் முன்னுரை எடுத்து போய் பெரியார்கிட்ட பதிப்புரிமை வாங்கணும். அது பாருங்கள் ஆணைமுத்து கொடுத்துக்கிறாரு பெரியார். அப்போ சந்திர நீதிபதி அவர் கேட்டார், பெரியாருக்கு தானே கொடுத்தாரு, உனக்கு கொடுத்தாரா? வீரமணியை பார்த்து, வீரமணியுடைய வழக்கறிஞர், வீரமணின்னா வீரமணி கிடையாது, அவருடைய வழக்கறிஞரை பார்த்து ஆணைமுத்துக்கு தான் கொடுத்தார் பெரியார், உனக்கு எங்கன்னா பெரியார் எழுதி கொடுத்துருந்தா காட்டு அப்படின்னு சொல்லி தான் தள்ளுபடி பண்ணாங்க வீரமணி மனு. அதை குடியரசை இவங்க வெளியேறதை தடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சந்தூர் சொன்னார், மாவோ மொழியெல்லாம் சொன்னார், 1000 பூக்கள் மலரிட்ட எல்லாம் சொல்லிட்டு பெரியாருக்கே தமிழ்நாட்டுக்கே சொந்தம் பெரியார், யாரை ஒன்றா பெரியாருடைய நூல்களை வெளியிடலாம் அப்படின்ட்டார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வழக்கறிஞர்லாம் வச்சாங்க. நீதிபதி சொன்னார், ஏன் நீ அது சீனியர் வழக்கறிஞராகிற யார் கேட்க வேணுகோபால், சீனியர் லாயராகிற இது வழக்கு நிற்குமா நிற்காதான்னு தெரிய வேணாமா
ஆரம்பத்திலே விசாரணைக்கே ஏற்காம டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. நியாயமாக பார்த்தா, நான் ஆணையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிடுறேன். நியாயமாக பார்த்தா அண்ணல் அம்பேத்கருடைய தொகுதிகளை மராட்டி அரசு, இத்தனைக்கும் சரத் பவார் 1978 அம்பேத்கருடைய தொகுதிகள் முழுவதும் ஆங்கிலத்தில் அரசாங்கம் வெளியிட்டாங்க. அரசு விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 1990 அம்பேத்கர் 100ஆண்டு விழா வந்தது. அதனால் அவர் இந்திய மொழிகள் அனைத்து மொழிகளிலும் அதை வெளியிடுவதற்கு பணத்தை ஒதுக்கிட்டு போயிட்டாரு. இப்போ தமிழ் அதனால்தான் ஒரு புத்தகம் 40 ரூபாய்க்கு கிடைக்குது. அம்பேத்கர் தொகுதி பைண்ட் பண்ணாது 40 ரூபாய், நல்ல கட்டணம்னா 100 ரூபாய். அரசு பணம், அரசு. அதுபோல் தமிழ்நாடு அரசு பெரியாருக்கு செய்திருக்க வேண்டும். அது செய்யலை. செய்கிறவங்களும் ஒரே கூட்டம் தான் நடந்தது. அதுக்கு ஒரு கண்டன கூட்டம். அது அதிகமாக உள்ளே போக நான் விரும்பலை. ஏன்னா கூட உங்களுக்கு ரத்தனகிரி சொன்னார், நீ தறி நெய்கிறவன், நீ குரங்கு வளர்க்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அதிகமாக உள்ளே போக விரும்பல. அது கண்டன கூட்டத்தில் பேசுனாலும் திடர் நூலகத்தில் படிக்க வரக்கூடாதுன்னாங்க. நீண்ட காலம் படிக்காமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அந்த பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு வந்த பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு சுகமாக சரி பார்த்தா. அதுக்கு முன்னே ஆசிரியர் வீரமணி ஆணைமுத்தம் ஒரே இடத்துல பார்த்தா கூட பேசிக்க மாட்டாங்க. முதல்ல பார்த்தது கருஞ்சட்டை பேரணி நம்ம திருச்சி மாநாட்டில் தான் பார்த்து வாங்க எப்படிங்கிறீங்கன்னு கை கொடுத்தாரு ஆசிரியர். சரி, செய்திக்காக சொல்ல வரேன். இந்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் 74 பெரியார் உயிரோடு இருக்கும்போதே வெளியணும்னு பார்த்தாங்க. பெரியார் இறந்துட்டார் 73. 74 3 தொகுதி ஆணைமுத்து தீக்கால் தான் இருக்கிறாரு. ஆசிரியர் மணியம்மை, திருவாரூர் தங்கராசு, 3 முதலமைச்சர் கலைஞர் 74 1/7/1974 திருச்சியில் வெளியிட்டாங்க. கலைஞர் ஒரு தொகுதி, எம்வி நடராஜன் ஒரு தொகுதி, அன்பில் தர்மலிங்கம் ஒரு தொகுதி. அன்பில் ரொம்ப பெரியாருக்கு நெருக்கம். திருச்சின்றதுனால திமுகவினரும் திகாவினரும் 1949 67 வரைக்கும் பேசிக்கிறது இல்லை. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். திராவிடர் கழக தோழர்களும் திமுக தோழர்களும் இது பழைய வரலாறு. இப்போ சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. எலியும் கூடையுமா இருந்தாங்கன்றதுக்காக சொல்ல வர்றேன். அப்படி இருந்த நேரத்தில் அன்பில் மட்டும் பெரியாருக்கு திமுக தான் இருப்பார். ஆனால் பெரியார்கிட்ட நெருக்கமாக இருப்பார். அண்ணா வெற்றி பெற்றவுடன் திருச்சிக்கு போய் பெரியாரை பார்க்கணும் அப்படின்னு போனப்போ அன்பில்கிட்ட தான் சொல்லி அனுப்பிச்சாங்க, நாங்கள் வரோம், போய் ஐயா கிட்ட சொல்லுங்கன்ட்டு. அவர் தான் முதல் பெரியாருக்கு சிலை திருச்சியில் தான் வைக்கிறாங்க. 1967 தீக்காவில் வைக்கல. திருச்சி மக்கள் மன்றன்ற பேரில் ஆணைமுத்தையா தான் செயலாளர். பெரியாருக்கு சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. முடியாதுன்றார். வேணாம், நான் சிலையை உடைக்கிறவன், எனக்கு சிலை கூடாது, ஏன் சிலையை நாளைக்கு அவன் தான் உடைப்பான் அப்படின்னு கொடுக்க மாட்டேங்கிறார். அப்புறம் வேலூரில் இருந்தப்போ வேலூர் திருநாவுக்கரசு டீக்காக்கார் அவர்கிட்ட சொல்லி பேசி பெரியார்கிட்ட அனுமதி வாங்கி 17/9/1967 பெரியாருக்கு முதல் சிலை திருச்சியில். அறிஞர் அண்ணா அவர்களும் வந்தார். முதலமைச்சர் காலையில் அண்ணா, மாலையில் காமராஜர். அண்ணாவையும் பெரியாரையும் மாட்டு வண்டியில், அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமாக மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவர் அன்பில் தர்மலிங்கம். அந்த படம்லாம் இருக்குது. ஆணைமுத்தையா அப்போ இந்த வீடியோ கேமராலாம் இல்லை, இந்த சினிமா ப்ரொஜெக்டரை கூட்டின்னு அதை அந்த ஊர்வலத்தை அந்த நிகழ்ச்சியெல்லாம் படமாக எடுத்து வச்சுருக்காரு. இப்போ தான் நாங்கள் அதை கொடுத்து அண்மையில் மாற்றணும். இப்போ இருக்கிற நவீன முறைக்கு அதை மாற்றணுன்ட்டு அந்த பழைய இது இருந்தது, அதை அந்த ஒளிப்பட சுருள் அதுலேருந்து மாற்றிருக்கிறேன். இப்போது ஒரு வரலாற்று செய்திக்காக சொல்ல வரேன். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை நான் கல்லூரி படிக்கும்போது அந்த 3 தொகுதியும் எங்களுடைய பாட்டி ஒரு டாமல் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. கோடை விடுமுறையில் வந்தப்போ நூலகத்தில் அதை படித்தேன். படிக்க ஆர்வமாக இருந்தது. 2ஆம் ஆண்டு படிச்சுன்னு இருந்தேன் கல்லூரி. நூலகர் வாலாஜாபாத்துலேருந்து வருவார். 11:30 மணிக்கு நூலகத்தை மூடிட்டு எல்லோரையும் வெளியே அனுப்பிடுவார். அவர் சாப்பிட்டு படுத்துன்னு தூங்குவார். பிறகு 4 மணிக்கு திறப்பாங்க நூலகம். நான் சொன்னேன், நான் உங்களை தொல்லையே பண்ணல, நீங்கள் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, நான் படிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு. 2 நாள் பார்த்தாரு. தம்பி நீ வீட்டுக்கு ஏற்ற படிப்பா அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா 3 தொகுதி அந்த ஒரே மாதத்தில் படிச்சுட்டேன் முழுசாக. பெரியார் படித்த பிறகு இன்னும் அவ்வளோ புரட்சிகரமாக இருக்கு. சரி, இனிமேல் பெரியார் கொள்கை பரப்புறது தான் நம்ம வேலையாக இருக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு 3ஆம் ஆண்டு படிப்பு கூட ஏற கட்டிட்டு பெரியார் கொள்கையை பரப்பணும் அப்படி அப்போது ஆணைமுத்தையாக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டான். அவர் நேரில் பழக்கம் இல்லை, இந்த பெரியார் சிந்தனைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி.
உடனே அவர் 315 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா ஏபிடியில் அனுப்புகிறோன்னு போட்டுருந்தார் கடிதம். சரின்னு அனுப்பி வாங்கிட்டேன். அப்புறம் நம்ம படிச்சுட்டோம்னா சும்மா இருக்க முடியுமா? ரோட்லலாம் அங்கங்கே சாமி இல்லை, கடவுள் இல்லை, பேசுவோம்ல. அப்படி பேசும்போது ஒருத்தர் சொன்னார், உன்னை போலயே வாலாஜா பட்டேல் ஒருத்தர் ஓய்வு பெற்ற ஆசிரியர், வாழ்குடை கிருஷ்ணமூர்த்தி, செய்யார் பக்கத்தில் வாழ்குடைன்னு ஊர். அவர் ஆசிரியர் பணி தொடர்பாக வாலாஜாவில் வந்து செட்டில் ஆகிட்டார். அவர் வந்து இது போல் தான் பேசுவார், பெரியார் கொள்கையாளர், நீ போய் பாருன்னா. நானே போய் பார்த்தேன். அவங்க மூத்த மகன் பேர் ராவணன். உண்மையாகவே சர்டிஃபிகேட்ல ராவணன் தான். இன்கம் டேக்ஸில் அவர் வந்து அலுவலர். அடுத்த பையன் கும்பகர்ணன். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் தாசில்தார். சங்கராச்சாரிய பார்க்க எவனா வந்து அவர் தான் கூட்டு போகணும். காஞ்சிபுரத்தில் தாசில்தார். அடுத்த பையன் இரணியன். பொண்ணு பேர் சூர்பனகை. அதாவது வாழ்க்கை வேறு கொள்கை வேறுன்னு இல்லாமல் குடும்பத்தையே கொள்கை ரீதியாக வளர்த்து எடுத்தவர் அவர் கிருஷ்ணமூர்த்தி. நான் போய் சேர்ந்த நேரத்தில் தான் கும்பகர்ணனுக்கு திருமணம், ஆணைமுத்தையா தலைமை. அப்போ தான் எனக்கு அறிமுகமானாங்க. அதுலேருந்து 1983 ஐயா கூட நெருக்கமாக பழக்கம். அதுக்கப்புறம் அவர் தம்பி நீ என்னப்பா, சரி வந்துடுறேன் சென்னைக்கு எங்கள் கூடனாரு. சரி வரேங்கன்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். வேறு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன்தான். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பயிர் வைக்கிறாங்க, சாப்பிடுவாங்க, வர சம்பாதிச்சு போகணுன்னு அவசியம் இல்லை, நிலம் வருவாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் துணிஞ்சு. முதல்ல வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டில் ஏமாற்றிட்டு தான் வர முடியும், யார் விடுவாங்க. வேலைக்கு போகிறேன் சென்னைக்கு. கமிட்டிக்கு வரும்போது கூட பொதுக்குழுக்கு வரணும்னா நான் வேலை தேடி போகிறேன் சென்னைக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவேன் தொடக்க காலங்களில். அதெல்லாம் பொறுத்து நாங்கள் தாங்கினாங்க. எங்கள் அப்பா கிட்டலாம் நான் ரொம்ப சரளமாக விடியவே 5 மணி வரைக்கும் பேசின்னு இருப்பேன். எங்கள் அப்பாவும் நானும் பேசணும்னா பொழுதே வந்துடும், 6 மணி ஆகிடும். உலக அரசியல், உள்ளூர் அரசியல்லேருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசுவோம். எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், நீ இறந்து போயிட்டீங்கன்னா நான் எதுவுமே வச்சு படைக்க மாட்டேன்ப்பா, உனக்கு என்ன ஆசையோ கேளு, நான் வாங்கி தரேன். நீ நல்லா சாப்பிட்டு நான் சாகும்போது நிம்மதியாக சாகணும், பின்னாடி எதுவுமே செய்ய மாட்டேன் காரியம் பண்ணுறது. பரவாயில்லடா, நான் செத்துக்கிட்ட பிறகு நான் பார்க்க போகிறேன், நீ என்ன ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அதனால் எங்கள் ஊரில் பங்காளிங்க நிறையா கிராமம், வாலாஜா பக்கத்தில் விசி மோட்டரு எல்லாம் வந்தாங்க. எங்கள் அப்பா திடீர்னு இறந்து, நான் சீர்காழியில் இருந்தேன். எங்கள் அப்பா இருக்கும்போது கட்சி வேலையா. அப்போ சீர்காழி முத்துசாமி கடையில், அப்போல்லாம் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, 2008 செல்ஃபோன்லாம் இல்லை. சென்னைக்கு சொல்லி அலுவலகத்தில் சீர்காழி முத்துசாமி கடையில் லேண்ட்லைன் ஃபோனுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அன்றைக்கி எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை, பிபி அதிகமாகி மயக்கமாகி கட்டையிலேருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயக்கமாயிட்டார். நாம் இரவு வண்டி பிடிச்சி மாறி செங்கல்பட்டு வந்து அப்படி ஊருக்கு போயிட்டு காலையில் வேன் பேசி ஜிஹெச் கூட்டுன்னு போகிறேன். ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி இறந்துட்டார். சரி இருந்தாலும் உயிர் இருக்குதா பார்ப்போன்ட்டு போய் ஜிஹெச்சுக்கு போய் பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த வேன்காரன் நான் ஏற்ற மாட்டேன்னா சரி நான் அனுப்பிட்டு வேறு ஆம்புலன்ஸ் கூட்டின்னு போயிட்டு ஊர்லெல்லாம் எந்த சடங்கும் பண்ணாமல், குளிப்பாட்ட கூட இல்லை, அடுக்கும்பாறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடல் கொடை கொடுத்தோம். 15 நாள் கழிச்சு நாங்கள் வந்து பதத்திறப்பு நடத்தணும். தோழர்கள்லாம் ஆயிடுச்சு. பங்காளிங்கள்லாம் வந்து காரியம் பண்ணாங்க, அவங்க தனியாக பண்ணிக்கினாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்னென்னா பண்ணிங்க, எங்கள் வீட்டில் சாப்பாடு போடுறேன், நாங்கள் படத்திற்கு விழா நடத்துகிறோம், வந்து சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அவ்வளோதான். இது சொந்த. அதே போல் எனக்கு திருமணம் 90 எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், 2 மாலையை தவிர மண்டபத்துக்குள்ளே எதுவுமே வரக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. எதுவுமே வரக்கூடாது உள்ள, வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. கட்சி கொடி மண்டபத்துக்குள்ளே செலவு பண்ணுறோம், ஒரு மாநாடு மாதிரி இருக்கட்டுமே, பேருந்து நிலையத்துலேருந்து கொடி நெட்டிட்டு வாலாஜாப்பேட்டையில் அது ஒரு இதுவாக இருக்கணும், விழாவாக இருக்கணும்ன்ட்டு விழா மேடையாக ஆக்கிட்டோம். அதுபோல் 3 மணி நேரம் பேச்சு திருமணத்தில். மதியம் சாப்பாடு போட போகிறோம், சரி கேட்கட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 1/2 மணி நேரம் பேசினேன். 90லேயே 16/9/1990 ஆணைமுத்தையா 1.5 மணி நேரம் பேசினார். அப்புறம் தமிழேந்தி முகில மலர் வாலண்டினா இப்படி பல பேர். பெரியார் வீட்டிலேருந்து ஒருத்தர் வரணுன்ட்டு சேலம் ராஜ், அவர் பெரியாருக்கு அண்ணன் கிருஷ்ணசாமியோட மருமகன். அவர் தான் ஆணைமுத்தையா கூட டெல்லிக்கெல்லாம் போனவர். இதில் ஆப்ஸில் மேனேஜர் இருந்தவர் நீண்ட காலம். அவர் கூப்பிட்டுருந்தேன், யாருன்னா ஒருத்தர் அவங்க குடும்பத்துலேருந்து வரணுன்ட்டு. அது இதோட என்னுடைய வாழ்க்கையை விட்டுடுறேன். ஆணைமுத்தையாக்கிட்ட வந்த பிறகு வேறு எந்த வேலையும் நான் தேடிக்கல, வருமானத்துக்கு வழி பண்ணல. என் மனைவி சம்பாதிச்சாங்க, அவங்க வருமானத்தில் சொல்லிட்டேன், ஒருத்தர் வருமானம் வீட்டுக்கு, ஒருத்தர் வருமானம் பொது தொண்டு, அவ்வளோதான். எனக்கு வருமானம் கிடையாது, நீதாமா பார்த்து. இன்றைக்கி வரைக்கும் முகம் போடாமல் எந்த இதுக்கும் தயங்காமல் செலவு பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, கொள்கையாக இருப்பாங்க. அவங்க அப்பா நாத்திகர், அவங்க அண்ணன் நாத்திகர். எந்த விதத்துலையும் எந்த தடங்களும் வீட்டில் எதுவுமே இருந்தது கிடையாது. அது ஒரு மகிழ்ச்சிகரமான இதாக ஓடிட்டு இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஆணைமுத்தையாவை பற்றி பேச தொடங்கிடணும்.
ஐயா சொன்ன மாதிரி அவர் முருக்கன்குடியில் பூவாயி வேம்பாயி ஒரு சின்ன கிராமம், அது வாலிகண்டபுரத்துலேருந்து உள்ள 7 கிலோமீட்டர் போனோம், திருச்சி போகிற வழியில், பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன கிராமம். அங்கே படித்து தொடக்கப்பள்ளியில் பக்கத்தில் படித்தார். அதுக்கப்புறமா பக்கத்தில் லப்பக்குடி காடுன்னு இருக்குது, அங்கே தான் 8வது வரைக்கும் இருந்தது. அங்கே தான் இப்போ பள்ளி கல்வித்துறையில் இயக்குனர் அந்த ஓய்வு பெற்றார். அறிவொளின்னு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய அப்பா வீரானந்தபுரம் கணபதி, அவர் அங்கே ஆசிரியர். அவர் தான் முதல்ல ஆணைமுத்தையாவுக்கு பெரியாரை பற்றி சொன்னவர். இப்போ அறிவொளிக்கு பேர் வச்சவரே பெரியார் தான். ஆனால் அறிவொளி கையிலெல்லாம் கயிறு கட்டி நிற்பார், மேசை மேலே சாமி படம். எனக்கு பார்க்கும்போதே அருவருப்பாக இருக்கும். அறிவொளி அவங்க வீட்டுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பத்துலேருந்து நான் போயிருக்கிறேன். அறிவொளி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கணபதி வாத்தியார் ஒரு முறை சொன்னார், என் பையன் இதெல்லாம் படிக்க மாட்டான்பா, பெரியார் புத்தகம்லாம் நீ எடுத்து போயிட்டேன்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. ஒரு 50-60 புத்தகம், பெரியார் காலத்தில் வந்த விடுதலை மலர்கள், ஒரு 10 மலர் இருக்கும், பெரியார் உயிரோடு இருக்க வந்த மலர்கள் 62லேருந்து 73 வரைக்கும். அதெல்லாம் அவர் திருக்குறள் பற்றி, திருக்குறளை தலைகீழ் 1330 குறளும் ஒப்பிப்பார் கணபதி. தலைகீழாவும் சொல்லுவார். எந்த பக்கம் கேட்டாலும் அவ்வளோ. நான் டேப் ரெக்கார்டர் இல்லை அப்போல்லாம், இல்லைன்னா பதிவு பண்ணிகிட்டு இருப்பேன் கூப்பிட்டு. திருக்குறளில் அவ்வளோ புலமை அவர். அந்த கணபதி ஆசிரியர் தான் ஆணைமுத்தையாவுக்கு அரசியல் குரு. அறிவொளிக்கு வேலை வாங்கி கொடுத்தது ஆணைமுத்தையா தான். சிலதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, ஏன்னா அறிவொளி தேர்வில் தேரல. ஒரு ஐஏஎஸ் பார்த்து இரவோட இரவாக அவர் பேரை சேர்க்க வச்சாங்க. அதுபோல் செயல்லாம் நடந்தது, வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் விசுவாசமாக இருப்பார். என்னென்னா ஆணைமுத்தையா 10 பரிந்துரை சொன்னால் ஒரு 2 செய்வார், அவ்வளோதான். அது செய்யப்படும் ஒன்றும் கண்டுபிடிப்பு கிடையாது. பொற்கோயா மட்டும் ரொம்ப மரியாதை கொடுப்பார். அவர் துணை வந்தராக இருக்கும்போது நான் 100 முறைக்கு மேலே போய் பார்த்துக்கிறேன். ஆணைமுத்தையாக்கிட்ட எல்லாம் பொற்கோக்கு தெரிஞ்சவர்னு ரெக்கமெண்டேஷன் வாங்கி இவர் என்ன தான் அனுப்புவார், நான் தான் அலுவலகத்தில் இருக்கிறேன், வல்லவனை கூட அனுப்புகிறேங்கன்னு சொல்லி ஒரு 100 முறைக்கு மேலே. சில நேரத்தில் துணைவேந்தரும் பதிவாளரும் கண்ட்ரோலரும் முக்கியமாக பேசின்னு இருப்பாங்க. உடனே சீட்டு போனானே சொல்லுவாங்க, உள்ள மீட்டிங் வந்துடுங்க, எனக்கு சீட்டு கொடுப்பா, அவர் கூப்பிட்டா நான் போகிறேன், இல்லைன்னா திரும்பி போகிறேன்னு. உடனே அவங்களை ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருப்பார், கண்ட்ரோல் இருப்பார். என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க இது ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு பொறுப்போ ஆணைமுத்தையாக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து வச்சுருந்தாரு. இப்போ ஆணைமுத்தையா என்னன்னா, இங்கே படித்து முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அந்த கண்டர், இப்போ அது கல்லூரி ஆயிடுச்சு, சேலம் மாவட்டத்தில் இருக்குது, கந்தசாமி கண்டர் கல்லூரின்ட்டு. அது வன்னியர்கள் நடத்தின ஒரு நிறுவனம். அதில் ஏழை வன்னியர் மாணவர்கள் இலவசமாக தங்கி படிக்கலாம். படிப்பும் இலவசம், சாப்பாடும் இலவசம். அதில் தான் போய் தங்கி படித்தார். அங்கே கீழ மாளிகை வை பொன்னம்பானார் தமிழ் ஆசிரியர் இருந்தார். அவர் நல்ல பெரியாரிஸ்ட், எப்போவுமே கரிஞ்சட்டையில் இருப்பார். ஒரு முறை தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எவனோ ஆரிய நாடு எங்கள் நாடுன்னு பாரதியார் பாட்டு பாடிவிட்டான். அவர் கோபம் வந்துச்சு, நிறுத்துனார். அப்புறம் உடனே டிஓ அவரை சஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அப்புறம் தான் மறுபடியும் வேலைக்கு போனார். அவரை பற்றி சொல்லுவாங்க, வகுப்பறையில் குடியரசை முதல்ல எடுத்து 2 பக்கம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாடமே நட்டு வரோம். நீ எந்த ஊருக்குனா மாற்று, நான் போகிறேன், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொள்கையில் ரொம்ப. அவருடைய மகள்லாம் எல்லாருக்குமே நல்ல தனித்தமிழ் பெயர்கள், பெயர பிள்ளைகள் வரைக்கும் இன்று வரைக்கும் தனித்தமிழ் பெயர்கள். ரொம்ப கடைசி பொண்ணு பேர் சாதி ஒழிப்பு. அதுக்கு முன் அது இன்னொரு பொண்ணு பேர் சுதந்திர தமிழ்நாடு, பேரே தான் சுதந்திர தமிழ்நாடு. அதுபோல் அவ்வளவு பெரியார் கொள்கையில் ரொம்ப ஈடுபான அவருடைய உறவு இவர் கட்சிது. பெரியாரை கூப்பிட்டு கண்டர் கல்லூரியில் பேச வச்சுருக்காங்க ஆணைமுத்தையா 10வது படிக்கும்போது. அப்போ தான் முதல்ல அவர் பெரியாருடைய பேச்சை கேட்டிருக்காரு, நேரடியாக பெரியாரை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு அந்த பார்ப்பனர் இல்லாத உணர்வு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஒரு முறை நம்ம 40ல் ஏடி பன்னீர்செல்வம் இருந்துடுறாருல விமான விபத்தில். அவர் இங்கிலாந்து பிரதமருக்கு உள்துறை செயலாளராக போகிறாரு பதவி ஏற்றுக்கிறதுக்கு. போகிறதுக்கு முன்னாடி நீதி கட்சி சார்பில் பெரியார்லாம் சேர்ந்து டீ பார்ட்டி கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் தனித்தமிழ்நாடு வாங்காமல் திரும்ப மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா நீதி கட்சி மாநாடு சென்னையில் நடக்கிறதுக்கு முன்னாடி, பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வேலூரில் ஒரு மாநாடு அண்ணல் தங்கம் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் முதல் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அங்கே தான் பேசினார் பன்னீர்செல்வம் பேசினார். பாப்பான் தமிழன் இல்லை, நாங்கள் தனித்தமிழ்நாடு வாங்கிட்டா பாப்பான் மனிதனாக மாறணும், இல்லைன்னா வெளியேறணும், 2ல் எதுனா ஒன்று
அப்படின்னு அங்கே பேசினார். அவருடைய உரை வந்திருக்கு, நான் எடுத்து போட்டிருக்கேன். நீதி கட்சி தலைவர்கள் சொற்பொழிவுன்னு போட்டிருக்கேன். அதில் ஏடி பன்னீர்செல்வம் உரை எடுத்து போட்டிருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு தீவிரமாக அவர் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் தலைவராக வந்தார் ஏடி பன்னீர்செல்வம். அதுக்கு முன்னாடி அப்போ வெளியே ஒரு போர்டு வச்சார், இங்கு பார்ப்பனர்களுக்கு வேலை காலி இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாகிட்டாங்க அவங்க, இனிமேல் மற்றவங்களுக்கு தானே தரணும். அந்த அளவுக்கு அந்த கொள்கையில். அதனால தான் பெரியார் வந்து யார் சாவுக்குமே அழாத பெரியார், தன்னுடைய தாய் சாவுக்கும் அழாத பெரியார், மனைவி சாவுக்கும் கலங்காத பெரியார். ஏடி பன்னீர்செல்வத்துக்கு கண் கலங்கி அழுதார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உரமாக இருந்தார். அதே போல் 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாருக்கு சிறை தண்டனை கொடுத்துறாங்க. ஒன்றும் இல்லை, பெண்கள் மாநாட்டில் போய் பேசுகிறாரு, அதுக்கு 1 ஆண்டு சிறை. அதுக்கப்புறம் மறுநாள் பெண்களுடைய மறியல் போராட்டம் தொடங்கி வைக்கிறாரு, அதுக்கு 1 ஆண்டு சிறை. இதுக்கு 500 ரூபாய், அதுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய் அபராதம். அது கட்டலைன்னா அதுக்கு 1 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை. அப்போ பன்னீர்செல்வம் தான் அவர் லாயர் தான். அவர் போய் ஒவ்வொன்று அழுகுறாரு, பெரியார் தண்டனை கொடுத்துட்டாங்களே 38. அதுக்கு ராஜாஜி இங்கே வச்சிருந்தா இது ஆகிடும்னு சொல்லிட்டு இவரை அங்கே இது மாற்றிடுறாரு. வேற கர்நாடகாவில் இருக்குது அந்த இடம் சிறை, அங்கே மாற்றி விட்டுறாரு. பெல்லாரி சிறைக்கு. இங்கே இருந்தால் தொண்டர்கள் சந்திப்பாங்க, இயக்கம் வளரும் அப்படின்றதுக்காக அங்கே அனுப்பி விட்டுறாரு. அந்த நேரத்தில் நீதி கட்சிக்கு தலைவராக இருந்த பப்ளி ராஜா, அவர் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் போயின்னு வந்து, அவர் 32லேருந்து 36 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர். அவர் அப்போ தான் திரும்பி வர்றாரு. வந்த உடனே இந்திய எதிர்ப்புக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டார். ராஜாஜி பார்த்தாரு, இது என்னடா இதெல்லாம் சேர்ந்தா இன்னும் பெருசாகிடும். அவர் கூப்பிட்டு நீ நீதி கட்சி தலைவர் பதவி விலகுனார். அவர் விலக முடியாதுன்னு சொன்னார். உடனே நான் வந்து பப்ளி வந்து ஒரு இந்த என்ன நிலக்கிழார், பெருநிலக்கிழார், ஜமீன்தார்னு சொல்லுவாங்கல்ல, ஜமீன். பொப்பிலின்றது ஒரு ஜமீன், பனகல்ன்றது ஒரு ஜமீன். பனகல் ராஜா ஒரு ஜமீன்தார். பனகல் ராஜா வந்து அவர் பற்றி அவர் தியாகராயர் இறந்த போது சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. நான் 6ஆம் வகுப்பு சேர வந்தேன், திருவல்லிக்கேணி உயர்நிலை பள்ளியில் என்னை சேர்த்துக்க மறுத்துட்டாங்க. அப்புறம் தியாகராயர் தான் வந்து நேரில் வந்து பேசி என்னை சேர்த்து, அவர் ராஜா பையன், 400-500 ஏக்கர் இருக்குது, வசதியான ராஜ குடும்பம், அவங்களே சேர்க்க மாட்டேன்னாங்க திருவல்லிக்கேணி. இத்தனைக்கும் அது வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்கூலு, தெலுங்கு மொழி பார்ப்பனர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் அது திருவல்லிக்கேணி, அந்த இந்து உயர்நிலை பள்ளி. அதுக்கப்புறம் அவர் நான் 10th அந்த அப்போ தியாகராயர் சொல்லிட்டு போனார், தம்பி நீ நல்லா படித்து வரணும். 10th நான் முதல் மாணவனாக வந்தேன். இங்கே தான் மாநில கல்லூரியில் தான் படித்தார் எம்ஏ. அதில் அப்போல்லாம் தெலுங்கு தமிழ் எது படிக்கணுன்னாலும் சமஸ்கிருதம் கட்டாயமாக படித்தாகணும். 1925 வரை தமிழ் வித்வானா புலவனா வரணுன்னாலும் கட்டாயம் சமஸ்கிருதம் ஒரு தாள் தேர்ச்சி அடையணும். அதை எதிர்த்து தான் நீதி கட்சி வந்து தீர்மானம் கொண்டாந்து செனட்லலாம் இந்த செனட்டு என்ன பண்ணான்னா, இவங்க வந்து எல்லாம் பார்ப்பானா தான். இவங்க நீதி கட்சி வந்தோன்னா 1923 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு கொண்டாந்தாங்க. கொண்டாந்து நான் பிராமின்னு நிறைய புகுத்துனாங்க. ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூட செனட் மெம்பராக போட்டாங்கன்னு பாருங்களேன். அதில் நம்ம சார்பான நடேச முதலியார் இது போல் ஆட்கள்லாம் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் இவங்க கொண்டு வர திட்டங்களை பாஸ் பண்ண முடியுது பல்கலைக்கழகத்தில். இப்படியெல்லாம் ஒரு நிலை இருந்தது. அப்போது ஆணைமுத்தையாவுக்கு பெரியார் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு வந்துச்சு. இவர் இங்கேருந்து படித்து முடிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போனார். அங்கே 2 ஆண்டு படித்தார் இன்டர்மீடியட்டு. இந்த பாட நூல்களை படிப்பதை விட அங்கே இருக்கிற நூலகத்தில் இருந்த நூல்களை அதிகமாக படித்தார். தமிழ், ஆங்கிலம், அது இது. அப்போ தான் அவர் எந்த தமிழ் கல்லூரியிலையும் போய் படிக்கலை. இப்போ நம்ம புலவர் வெற்றியாளங்க இருக்கார், அவராகவே படித்து புலவர் ஆகிட்டார். அதுபோல் ஆணைமுத்தையா புலவர் பட்டம் வாங்கலையே தவிர, ஆனால் புலவர் அளவுக்கு தகுதியான படிப்பை படிச்சினார். அவர் எழுதியிருக்கிற தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி என்ற நூலை படிச்சிங்கன்னா தெரியும். தொல்காப்பியத்தில் பற்றி கேள்வி கேட்பார், இதில் இருக்கிற பிழைகளை, அதில் இருக்கிற செய்திகளை பற்றியெல்லாம். அப்போ அதில் புலவர் ஆகிட்டார். பல நூல்கள் அதுபோல் படித்து ரொம்ப தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். 1949 பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினார். 2 நாள் மாநாடு, ஜனவரி 24, 25. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அறிஞர் பெருமக்களையும் கூப்பிட்டு இருந்தார். திருவிக்கா ஒரு நாள் தலைவர், முன்னாள் போய் பார்க்க போனால் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். மறுநாள் வந்து நல்லாயிட்டு வந்துட்டார். என்னை வந்து இந்த மாநாட்டில் பேசுறதுக்காக தமிழ் அன்னை என்னுடைய உடலை புதுப்பித்து விட்டாலும் சொல்லி பேசி தொடங்கினார் அவர் திருவிக்கா. ரொம்ப சிறப்பாக அதில் போட்ட தீர்மானம் தான், அந்த மாநாட்டில் போட்ட தீர்மானம் பிறகு தான் 1950 அவிநாசிலிங்கம் செட்டியார் அப்போது கல்வி அமைச்சர்,
அவர் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் திருக்குறளை மனப்பாட பகுதியாக வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருக்குறள் பாடப்பகுதியில் கிடையாது. இந்த மாநாட்டுடைய விளைவு பெரியார் அதில் இயற்றிய தீர்மானம் பரிமேலழகர் உரைக்கு மாற்றாக புதிய உரை வரணும்னு மாநாட்டிலே தீர்மானம் போடுறாங்க. அப்போ முதல்ல குழந்தை எழுதுறாரு, புலவர் குழந்தை. அப்புறம் ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க. இப்போ நம்ம வெற்றியழகன் வந்து பகுத்தறிவு உரை எழுதியிருக்கார் புலவர். அப்போ அதுதான் அடித்தளம். அந்த மாநாட்டை அதில் தான் விளம்பரப்படுத்தணும், அங்கே கொண்டாடணும். அப்போ ஆணைமுத்தையா கணபதி ஆசிரியர் சேர்ந்து இது 49 நடக்குது மாநாடு. 50ல் இவங்க வந்து குரல் மலர்னு ஒரு இதழ் ஆரம்பிக்கிறாங்க, வார இதழ். 2 பேரும் சேர்ந்து திருக்குறள் முனுசாமி அவர்களை ஆசிரியராக கொண்டு, ஏன்னா அவர் கொஞ்சம் அறிமுகம் அதிகமான ஆள், இவங்கெல்லாம் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத ஆட்கள். அவரை சம்பளத்துக்கு தான் வைக்கிறாங்க ஆசிரியராக. ஒரு மலேசியா, சிங்கப்பூர் அங்கங்கன்னு 5000 காப்பி போச்சு, 5000 படிகள். நல்ல லாபம் வந்தது. அவர் பேரில் உரிமை வாங்கினதுனால அவர் என்ன பண்ணிட்டார், எந்தன்ட்டார். இவங்க 2 பேரும் மனம் கசந்து வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு ஐயா ஆனந்தையா. மனம் வந்து வெளியேறினேன், வெளியே வந்துட்டாங்க. அதன் பிறகு வந்து இந்த இயக்க பணி தான் தொடர்ந்து இயக்க பணியாக இருந்தால் 54ல் அவங்க திருமணம். 52 தேர்தலில் உங்களுக்கு தெரியும், முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் ஒழிக்கணும்னு பெரியார் வந்து கம்யூனிஸ்டுகளையும் உழைப்பாளர் கட்சியும் ஆதரித்தார். ராமசாமி படையாச்சினுடைய உழைப்பாளர் கட்சி, மாணிக்கவேல் நாயக்கருடைய கட்சி, காங்கிரஸுக்கு எதிராக எது இருக்குதோ எல்லாத்தையும் ஆதரித்தார். ராமமூர்த்திக்கு ஆதரவாக கூட மதுரையில் போய் பேசினார் பெரியார் 52 தேர்தலில். காங்கிரஸ் ஒழியணும் அதான். அப்போ வந்து திமுக என்ன பண்ணாங்கன்னா, யார் திராவிட நாடு கேட்குறேன்னு சட்டமன்றத்தில் பேசுவேன்னு சொல்கிறாங்களோ, உறுதிமொழி கொடுக்குறாங்களோ அவங்கள ஆதரிக்கிறேன்னாங்க. பெரியார் அப்போ திருக்குறள் முன்சாமி நின்னாருங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு. தமிழ்நாட்டு ராவணன் இவருக்கு வாக்களிங்கள்னு பேசியிருக்கார், விடுதலையில் வந்திருக்கு. அதில் அந்த நேரத்தில் தீக்கா இருக்கிறவங்க, இப்போ ஆணையமுத்தெல்லாம் தீக்கா தானே, உழைப்பாளர் கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்யும் போது கோவிந்தசாமி பழக்கமாகறாரு. அவர் 52 தேர்தலில் நிற்கிறார், விக்கிரவாண்டியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு நிற்கிறார் உழைப்பாளர் கட்சியில். அவர் வந்து ஏற்கனவே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வேலை செஞ்சிருந்தார். இந்த திருக்கோவிலுக்கு பாலத்தை தாண்டி அரகண்டநல்லூர்னு இருக்கும், அந்த வேலையை ஆணையமுத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் எம்எல்ஏ ஆகி போயிட்டார். 52லேருந்து 56 வரைக்கும் 4 ஆண்டு இருந்தார். 2 ஆண்டு கிளர்க்காக இருந்தார், 2 ஆண்டு வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தார், 4 ஆண்டு இருந்தார். 56ல் வேலை வேணான்னு விட்டு இவர் மறுபடியும் திருச்சிக்கு போகணுன்னு போயிட்டார். 57ல் அரசியல் சட்ட எரிப்பு வருது. ஐயா சொன்ன மாதிரி தான். அப்போ என்னென்னா, இவர் எதை பற்றியுமே கவலை. அதாவது பெரியார் எப்பவுமே என்ன சொல்லுவார்னா, ஒருத்தன் சிறைக்கு போனோம்னா அவன் குடும்பம் எந்த பாதிப்புக்கும் ஆளாகக்கூடாது. ஏன்னா அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு எவனும் கட்சிக்கு வர மாட்டான் அதை பார்த்த உடனே ஊரில். அதனால பெரியாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிறைக்கு போகிறது வந்து உங்கள் குடும்பம் பாதிக்கக்கூடாதுன்னு முதல் நிபந்தனை போடுவார். இவர் அதை பற்றியெல்லாம் கவனிக்கலை, கணக்கில் எடுத்துக்கல. இவர் பாட்டுக்கு 2 பசங்களையும் மனைவி விட்டுட்டு இவர் வந்து அரசியல் சட்டம் விடுதலையில் பதிவாகிருக்குது. பெரியார் வந்து 3 சரத்து தான் எரிக்கணும்னா விதிகள், 3 விதிகள், 25, 26, 372. ஏன்னா அதில் தான் ஜாதிக்கு பாதுகாப்பு இருக்குது, வர்ணத்துக்கு பாதுகாப்பு இருக்குது. இப்போ 26 படி தான் சிதம்பரம் தீட்சிதர் கோயில் அவங்களே வச்சுக்கலாம். 26 என்ன சொல்லுது, ஒரு குழுவாக இந்து மதத்தில் உள்ள ஒரு சிறுபான்மை குழுவினர் தாங்களாகவே நிர்வாகம் செய்யலான்னு 26ல் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்தியா அம்பேத்கர் தான் எழுதினார். அவர் மீறியும் பல தவறுகள் அது உள்ள மீறி நடந்தது. அது அவரே மனநொந்தும் பேசினார். மேலவையில் பின்னாடி பிற்காலங்கள் 53ல் பேசினார். 2/9/53ல் பேசும்போது இந்த அரசியல் சட்டத்தை எழுதணும் நான் தான் சொல்கிறாங்க. இதை எரிக்கிறதுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா முதல் ஆளாக நான் தான் எரிப்பேன். ராஜ்யசபாவில், தெருவில் இல்லை, நடு தெருவில் இல்லை, ராஜ்யசபாவில் இன்றைக்கும் டிபேட்ஸில் இருக்குது. மீண்டும் 55ல் ஒரு முறை பேசுகிறாரு. ஒரு உறுப்பினர் சும்மா இல்லாமல் பஞ்சாப்காரன் அன்றைக்கி ஒரு நாள் நீ அரசியல் சட்டத்தை எரிப்பண்ணி அப்படின்னு கேட்டுறான். அன்றைக்கி எனக்கு நேரம் இல்லை விரிவாக பேச, இன்றைக்கி சொல்லட்டோமா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு கிழின்னு 55ல் ஒரு முறை டீச்சார். அதை நாங்கள் வந்து அதை தேவர்கள் குடியிருக்கணும்னு மாளிகை கட்டணும், பிசாசுங்க வந்து இதில் குடி இருக்குது. இப்போது 55லே அந்த நிலை. இப்போ மோடி வந்ததுக்கு அம்பேத்கர் பார்த்துன்னா என்ன சொல்லியிருப்பாரு, நேரு இருக்கிறதுக்கே பிசாசுங்க. அப்போ அந்த உறுப்பினர் கேட்குறான், பிசாசுங்களை தத்த முடியாதான்னு. மற்ற கேள்வி அவன் கேட்குறான். நாடாளுமன்ற விவாதத்தில் தமிழ்லையும் இருக்குது அந்த நூல். அம்பேத்கருடைய அரசியல் சட்ட ராஜ்யசபா உரைகள் தனியாக ஒரு 2-3 தொகுதி இருக்குது. அமைச்சராக இருந்தப்போ பேசுனது இருக்குது, தொழிலாளர் அமைச்சராக தனித்தனி தொகுதிகள் வந்திருக்கு.
தமிழில் 37 தொகுதி இருக்குது. அதில் இதெல்லாமே இருக்குது. அப்போ அவர் பேசும்போது சொல்கிறாரு, தேவ அசுர போராட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? என்றைக்காவது வரலாற்றில் அசுரர்கள் வெற்றி பெற்றதாக எங்கேயாவது நிகழ்ந்திருக்கிறதா? முடியாது. ஆகவே இது எரித்தே ஆக வேண்டும், இடித்தே ஆக வேண்டும், அழித்தே ஆக வேண்டும்னு பேசுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து தெளிவாக அம்பேத்கர். அதனால் அதை தூக்கி வச்சு அது பெருசாக அரசியல் சட்டம். இன்றைக்கி வந்து பிஜேபிக்காரன் ஒழிக்க போகிறான்னு சொல்கிறது வேறு. அவன் வந்து மனுநீதியை நேராக கொண்டாடணும்னு பார்க்குறான். இது உள்ள மனுநீதி மறைமுகமாக இருக்குதுன்ற பெரியாருடைய குற்றச்சாட்டு. அதுக்கு தான் இந்த 3 பிரிவு எரிச்சாங்க. அதை நீக்கணும் அப்படின்றது தான். ஆக அதை எரிச்சிட்டாரு, சிறைக்கு போட்டாங்க. வேலூர் சிறையில் திருக்குறள் வகுப்பு நடத்தினார். விடுதலையில் வந்திருக்கு. ஆணைமுத்து திருச்சி சிறைக்கு தன்னோட அரசியல் சட்டத்தை எரித்து விட்டு வந்த கைதி தோழர்களுக்கு திருக்குறள் பாடம் நடத்தினார் அப்படின்னு விடுதலையில் பதிவாயிருக்கு. இப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகம் 3 தொகுதி போட்டிருக்காங்க, அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம்ட்டு. இப்பவும் வேலைக்கு கிடைக்கும், வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். கொலைக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம் 2 தொகுதி போட்டிருக்காங்க. இப்போ பிராமணல் கபே அதுக்கு வந்து 3 தொகுதி போட்டிருக்காங்க. ஒரு பதிவு தான், வரலாற்று பதிவுகள். அது வெறும் பேர் மட்டும் எல்லாருக்கும் தெரியும், அது தெரியாமல் போயிட்டுல என்ன நடந்ததுன்ட்டு. அதுக்காக அதெல்லாம் ஒரு பதிவு. இப்போ 38 இந்தியத்துக்குள்ளேயே அன்றாட மறியல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது ஆவண காப்பகத்தில் தான் அது ரெக்கார்டு. பெரியார் வந்து அங்கே ஒரு டெய்லருக்கு 2 பொதி நூல் அனுப்புவோன்னு ஒரு தந்தி அடிப்பார். அவன் 2 கூலியால் பிடிச்சி அனுப்பணும் மறியலுக்கு. 2 பேரை பிடிச்சி அனுப்பணும் டெய்லி, 2 பேரை ட்ரெயினில் ஈரோடு. அப்படியெல்லாம் கூட ஆவண காப்பகத்தில் இருக்கிறதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆணைமுத்து ஐயாவும் அந்த டெய்லரையே போய் பார்த்து பேட்டியெல்லாம் எடுத்துருக்கிறாரு. அப்போது இவர் பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதணும். இது போல் பல செய்திகள் இருக்குது. இதனால் அவருக்கு வந்து பெரியார் கூடவே இருக்கணும், பெரியாருக்கு தேவையானது செய்யணும், அவர் சொல்கிறத செய்யணும் அப்படின்றதுனால தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலைப்படலை. நான் அந்த அம்மாக்கிட்ட, நான் 3 நேரம் ஊழியர் இல்லையா, வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அந்த அம்மாக்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா உன்னை எனக்குன்னா சினிமாவுக்கு கூட்டின்னு போய்க்கிறாரா அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு முறைப்பா கல்யாணம் ஆன புதுசில் கேட்டேன், வான்னு கூட்டம் போனார். தேட்டரில் போய் ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினார். கையில் கொடுத்துட்டு, சுசிலா நீ போய் பார்த்துட்டு வா, நான் வெளியவே உட்காந்துக்கிறேன், நீ வந்தவொடனே வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன் சொன்னார். அப்படின்னா எந்த பொண்டாட்டி மறுநாளைக்கு கேட்பா, இல்லை தனியாக போயாவது உள்ளே பார்த்துட்டு வெளியே வருவாங்க. இதுதான் நிலைமை. அவருடைய திருமண வாழ்க்கை நிலை என்பது இதுதான். அப்புறமா அந்த 57ல் குரல் முரசும் சொந்தமாக தொடங்குறாரு. இதில் கூட்டு சேர்க்கலை. முதல்ல சேர்ந்த அனுபவம் வந்ததுனால 57ல் குரல் முரசு. திருக்குறள் மேலே அவ்வளோ ஆர்வம். பழைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்மொழியில் வர்ற மாதிரி தமிழன் தான் போட்டு கடிதம் எழுதுவார். அவருடைய வகுப்பு தோழர் செவ்வண்ணன்ட்டு கோவில் பாளையம், அவர்கிட்ட வந்து தனித்தமிழில் பேசணும். முறைக்கு 6 மாதம் பேசாமல் இருந்தார். நீ எப்படி தனித்தமிழில் பேசாமல் இது போல் பேசலாம் நண்பர்கிட்டே. அந்த அளவுக்கு ஒரு தனித்தமிழ் வெறியெல்லாம் இப்போ இருந்தது. தமிழ் எண்கள் தான் போடுவார். குரல் முரசு அது ஒரு 6 மாதம் ஓடிச்சு. அங்கே இப்போல்லாம் பழைய காலத்துலலாம் மாப்பிள்ளை வீட்டில் தான் பொண்ணுக்கு நகை போடுவாங்க. பொண்ணு பார்க்க போனோடனே எத்தனை சவரம் போடுறேன்னு மாப்பிள்ளை பார்த்தானே கேட்பாங்க, பொண்ணுக்கு எவ்வளோ. இப்போ தான் மாறிச்சு, 30 ஆண்டில் பொண்ணு வீட்டிலேருந்து போட சொல்லி கேட்குறோம். அப்போல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் பொண்ணுக்கு போடணும். ஆனால் இவர் அது போல் போடல. அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. நம்ம இப்போ சொன்னல கோவிந்தசாமி, இவர் எம்எல்ஏ, அண்ணா காலத்தில் அமைச்சர். இவருடைய சொந்த உடன் பிறந்த அண்ணன் மகளை அவர் திருமணம் பண்ணி வச்சார். இவருக்கு 10 சவரம் போட்டாங்க அந்த காலத்தில். அந்த 10 சவரத்தையும் அந்த குரல் முரசுக்கு கேட்டு வாங்கி அப்பப்போ 10ஐயும் காலி பண்ணிட்டாரு. கடைசியாக கயிற்றுலேருந்து ஒரே ஒரு தாலி தான். அப்புறம் அதே குடும்பம்னாரு. பையன் பிறந்த டெம்பிளில் கைட்டு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. ஆடை பன்னீர்செல்வம் 2வது பையன். முதல்ல பொண்ணு தமிழ்ச்செல்வி, 2வது பன்னீர்செல்வம். அந்த தாலி எடுத்தும்போது சேட்டு கடையில் கொடுத்துருக்காரு. அவன் தாலி அப்படியே கொடுத்தா வாங்க மாட்டேன், நீ வந்து அதை பொண்ணு ஆக்கி எடுத்துன்னு வாங்கிக்கிறான். இவர் வந்து கொண்டாந்து அத்தை போய் எங்கே உருக்குறதுன்னு ஒரு கல்லில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்து போய் கொடுத்துக்கிறான். எடை போட்டு வாங்கினான். அது வேற ஒரு பெருமையாக வேறு சொல்லின்னு இருப்பார். எல்லாத்தையும் ஓய்ச்சதும் இல்லாமல் இல்லை, அவருடைய வாழ்க்கை, அந்த அம்மாவுடைய வாழ்க்கை, அவங்க குடும்ப வாழ்க்கை, இந்த பெரியார் ஈவரா சிந்தனைகள் இருக்குது. அது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது. 72ல் கையால் பேனாவில் தான் எழுதணும். இவர் குடியரசுலேயும் விடுதலையிலையும் புரட்சி பகுத்தறிவு படிச்சுட்டு மார்க் பண்ணி கொடுத்தா 2 ஆசிரியர்கள் ஒரு ஆண்டு விடுமுறை போட்டு கையால் எழுதுனாங்க. ரெட்டைத்தாள், டபுள் ஸ்கேப் பேப்பர் இருக்குது இல்லை, ஃபுல் ஸ்கேப் ரெட்டைத்தாளில் 20,000 தாள் எழுதுனாங்க. அது எழுதின பிறகு தான் டைப் புத்தகம் வாங்கினா அது வந்து ஒரு 2170 பக்கம் வந்தது. அது புத்தகம் பெரிய சைஸ், அது ஆர்த்தவான்னு சொல்லுவோம்ல,
பெரிய அளவு அது, டெம்மியை விட பெருசு. அந்த அப்போ அதை செய்யறதுக்கு 2 ஆண்டு அவர் வீட்டுக்கே போகல. திருச்சியில் வாடகை குடும்பம் உள்ள வீடை, அதனால் சமயநல்லூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், மணல் மேடு, மணல் வெளி, அதில் ஒரு குடிசை வீட்டில் கொண்டாந்து குடும்பத்தை வச்சுட்டாரு. அந்த வீட்டில் மின்சாரமே கிடையாது 2 ஆண்டு. எப்போ ரொம்ப முன்னாடி இல்லை, 1972 நான் சொல்கிறது, 72லேருந்து 74 வரைக்கும் 2 ஆண்டு அந்த குடும்பம், அந்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுக்கிற வேலை முடியும். இவர் லாட்ஜில் இவர் பாட்டுக்கு ரூம் போட்டு உட்காந்து திருத்தத்து எழுதுறது பார்த்துன்னு இருப்பார். மாதம் ஒரு நாள் அந்த அம்மாவை கேட்டேன், என்னம்மா கொடுத்தாங்கன்னு. யாரோ ஒரு கருப்பு சட்டைக்காரப்பா ஒரு நாள் வந்து ஒரு 8 மூட்டை நெல் இறக்கிட்டு போனார். அவ்வளோதான்பா, வேறு எதுவும் இந்த 2 வருஷத்தில் வேறு யாரும் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி. இவர் மாதம் ஒரு முறை கடைசி பஸ்ஸில் வருவார், 8:30 9 மணிக்கு. காலையில் 5 மணிக்கு போகிற பஸ்ஸில் போயிடுவார் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து. அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லும், அவங்களுடைய நினைவுகளை வந்து சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை எப்படி அவருடைய குடும்ப வாழ்க்கையை, எவ்வளோ பேர் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம், நிறைய தியாகம் பண்ணுறாங்க, உயிர் இழக்கிறாங்க எம்எல் குரூப்லலாம். அதெல்லாம் வேறு. பெரியார் கொள்கையில் அதாவது முழு நேரமாக இறங்கி வேலை செய்து எந்தவித சேதாரமும் இல்லாமல் ஏசி காரில் போகிறது, ஏசி ரூமில் தங்குறது, விமானத்தில் போகிறது, ஒரு கூட்டத்துக்கு 4 லட்சம் செலவு பண்ணி கூட்டம் போகணுன்னு சொல்கிறதெல்லாம் வேறு. காசே இல்லாமல் பல நேரங்களில் நாங்கள் ரெட்டை மாட்டு வண்டி இருக்குதில்ல, இந்த மண்டி தெருவில் வண்டிங்க இருக்கும். வேலூரில் மண்டி தெருவில் அந்த மாட்டு வண்டியை சாயந்தரம் அந்த பகலெல்லாம் வண்டி ஓட்டிடுவான், மாடு வீட்டுக்கு போயிடும். வண்டிக்காரங்கிட்ட 50 ரூபா கொடுத்துட்டு மாட்டு வண்டியை விட்டுட்டு மைக்கு வச்சுருவோம், அதுலேயே நின்று பேச சொல்லி. காஞ்சிபுரத்தில் மாட்டு வண்டியில் நின்று பேசியிருக்காரு. அதாவது எளிமைன்றதுக்கு வீடு சென்னைக்கு மாறி வந்த பிறகு கூட அலுவலகம் திருவல்லிக்கேணி, இப்போல ஒரு வெற்றியாளர்களுக்கு தெரியும், அடிக்கடி வருவார். திருவல்லிக்கேணி வீடு தாம்பரத்தில் இருந்தது. தாம்பரத்தில் வாங்கிறதுக்கு முன்னாடி திருவல்லிக்கேணிலேயே அங்கமுத்து தெருவில் இருந்தாங்க. இப்போ அந்த ஐஸ் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்காது, அங்கே வாடகை வீடு பார்த்து விட்டுருந்தாங்க. அங்கே இருந்தாங்க. வீடு வந்து ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது. ஆனால் மாதத்துக்கு 2 நாள் தான் வீட்டுக்கே போவார். எப்போவுமே கட்சி அலுவலகத்துக்கு தான். எனக்கு தெரிஞ்சு இரவும் பகலும் கட்சி படிக்கிறது எழுதுறது இது போல் எங்கன்னா வெளியூர் மீட்டிங்னா போவார், கட்சி அலுவலகத்தில் தான் தங்குவார். வீட்டுக்கு போனால் எதுவுமே நடக்காதுப்பா, சிந்திக்க முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருப்பார். அது போல் இருந்தார். அப்புறம் தான் தாம்பரத்தில் அந்த வீடு. அப்பவும் கடைசி வரைக்கும் அந்த அம்மா எதனா உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணால் அப்போ தான் போய் சுசிலாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் காட்டி கூட்டின்னு வந்து விட்டுருவார். அப்படி தான் இப்போ 76ல் இப்போ மண்டல் கமிஷனுக்கு போயிடுறேன். 2-3 சாதனைகள் அவருடைய சாதனைகள் இருக்குது. அதாவது பெரியார் நான் சொன்னேன் 52ல் கம்யூனிஸ்ட் ஆதரிச்சார் தேர்தல்ன்ட்டு. உங்களுக்கு அந்த சுயமரியாதை தமிழ் கட்சி அதெல்லாம் தெரியும். செங்காலவர் ஜீவா பிரிஞ்சு போனது தெரியும். இந்த 52க்கு பிறகு 54ல் மறுபடியும் அவங்களுக்கு உரசல் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. திக தனியாக, கம்யூனிஸ்டுகள் தனியாக, எளியும் பூனையுமா ஆயிடுறாங்க. அப்புறம் ஆணைமுத்தையா 57லே குரல் மலரில் மே 4 பற்றியெல்லாம் எழுதியிருக்கார். பொது உரிமை சிந்தனை அவருக்கு இயற்கையிலேயே இருந்ததுனால பெரியார்கிட்ட 62ல் கேட்குறாரு, திக மாநாட்டில் கம்யூனிஸ்டுகளை கொண்டு வந்து பேச வைக்கணும் பேச்சாளராக அப்படின்னு கேட்குறாரு. பெரியார் வந்து ஆணைமுத்து கேட்டால் எப்பவுமே ஒத்துக்குவார். இவர் சின்சியர்ன்றதுனால சரி சரின்ட்டு கூப்பிடலாம். சென்னைக்கு வந்து யாரையோ பார்த்தாரு. 62 சீனா போர், தலைவர்கள்லாம் சிறை, பல்வேறு இது இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா வரலன்னு போய் சொல்லிட்டாரு. விடலை. அதோட அவர் அடுத்தாண்டு முயற்சி பண்ணார். மறுபடியும் அப்போ பாலதண்டாயுதம் வந்து பேசினார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து வர்க்கத்தை மட்டுமே பார்த்தோம், வர்ணத்தை பார்க்கவில்லை. நீங்கள் வந்து வர்ணத்தை மட்டுமே பார்க்குறீங்க, வர்க்கத்தை பார்க்கறதில்ல. நாம் 2 பேரும் திருந்தணும், நீங்களும் திருந்தணும், நாங்களும் திருந்தணும். அப்படி இணைஞ்சு வந்தால் தான் இங்கே ஒரு மாற்றத்தை காண முடியும். பாலதண்டாயுதம் பேசினார் 1963 திக மாநாட்டில். அதுபோல் அந்த அதனால தான் அவர் மார்க்சிய பெரியாரியம் அப்படின்றதெல்லாம் இது பண்ணார். நிறைய வடக்க போனப்போ வெஸ்ட் பெங்காலில் இந்த எம்எல்லோட பழக்கம் ஏற்பட்டது. இப்போ இவர் நீக்கினார்னு சொன்னார். நீக்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா 71லேயே திகாவில் குருப்பிசம் வந்துச்சு. சிலதெல்லாம் அதிகமாக வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாது. பெரியார் இருக்கும்போதே திகாவில் குருப்பிசம் வந்துச்சு. ஆணைமுத்தையா திருச்சியில் செயல்பட முடியாத தடைகள் இருந்ததுனால தான் சிந்தனையாளர் கழகம்னு ஆரம்பித்தார் திருச்சியில். அப்புறம் சொரக்குடி வாசுதேவன் இருந்தார் தஞ்சாவூர் திருச்சி மாவட்ட திக தோழர்கள் கூட்டம்னு 2 நாள் கூட்டம் நடத்தினாங்க.
தீகா தோழர்கள் ஒரு 200 பேர் வர வச்சு பெரியாரும் மணியம்மையும் தவறாக நடந்துக்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்துங்களை பதிவு பண்ணணும்னு சொல்லி பேசி ஒரு நோட்டில் எல்லாத்தையும் எழுதி, ஆனால் பெரியாரை தான் முடிச்சு வைக்கணும்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் இருந்தால் அவங்க எதிரில் பேச மாட்டாங்க. நாங்கள் பேசி முடிச்சுட்டு யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு குறிப்பு எழுதி கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து நிறைவுரை ஆட்டணும் அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. அது இதழெல்லாம் வந்திருக்கு, எழுதியிருக்காரு. நடத்தின பிறகு பெரியார் வந்து அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இதை நீங்கள் எல்லா மாவட்டத்திலும் போய் நடத்தணும் அப்படின்னு பெரியார் சொன்னார். நீங்கள் நடத்தணும்னு சொன்னார். கடைசி காலத்தில் அவர் முடியாதுங்க, சில செய்திகள்லாம் இருக்குது, வெளியே சொல்ல முடியாது, அவரால் முடியாத காலம் ஆயிடுச்சு. இப்போ பெரியாருடைய பேச்சே முழுசாக விடுதலை வரலன்றது தான் ஆணைமுத்தையா அவனுடைய குற்றச்சாட்டை போடுறதில்ல அப்படின்றது தான். இப்போ அண்ணா போனார் இல்லையா முதலமைச்சராகி, விடுதலையில் என்ன வந்துச்சு? கண்ணீர் துளி கட்சி தலைவர் பெரியார் அவர்களை வந்து 5 நிமிடம் சந்தித்தார். ஒரு ஸ்டாம்ப் சைஸ் செய்தி தான் விடுதலையில் இருக்கும். முதலமைச்சர் போனதுக்கு ஸ்டாம்ப் அஞ்சல் தலை அளவு தான் செய்தி விடுதலையில். அதுவும் கண்ணீர் துளி கட்சி தலைவர் பெரியார் அவர்களை வந்து சந்தித்தார். ஒரு வாரம் ஏற்றுக்கல. பெரியார் மணியம்மாவும் அண்ணாவை பெரியார் ஆதரிச்சதை ஏற்றுக்கல. இது வீரமணி அவர்களும் மணியம்மாவும் ஏற்றுக்க மாட்டேன்னா அது எப்படி போய் ஆதரிக்க முடியும்? நாம முடியவே முடியாது. இவ்வளோ நாளாக எதிர்த்துட்டோம், இப்போ போய் ஆதரின்னு சொல்றிய, நீ மாறினா அப்புறம் வேறு வழி இல்லாமல் கடைசியாக மாறினாங்கன்றது வேறு. இது போல் அதனால் சில செய்திகள் வந்து இவர் திருச்சி மாவட்டத்தில் செல்வேந்திரனை வச்சு தான் இவரை ஓரம் கட்டினாங்க. அப்போ அதுக்கப்புறம் செல்வேந்திரன் வெளியே போன பிறகு ஆணையத்துக்கு வந்து நீ வீரமணிக்கு எதிராக கேஸ் போட்டியா கொடு, நான் நடத்துறேன்னு கேட்டார். அது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நேரத்துக்கு அவர் பயன்படுத்திக்குவார். இவர் வந்து அதில் இவர் வந்து மணியம்மை, அதை ஒரு பெரியார் ஈவேரா சிந்தனைகளில் திருச்சி சிந்தனையாளர் கழகத்தில் பெரியார் பேசின பேச்சு டேப் ரெக்கார்ட்லேருந்து எடுத்து போட்டிருக்காரு. நேற்றெல்லாம் நான் தண்ணி கூட குடிக்கல, முந்த நாள் ஒரே வேலை தான் சாப்பிட்டேன், இன்னைக்கு 2 இட்லி போட்டாங்க, இன்னொரு இட்லி கொடுன்னு கேட்டேன், முடியாதுன்னு சொன்னாங்க, நாசமாக போங்கன்ட்டு வந்துட்டேன். அந்த பேச்சு அப்படியே அதான் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அவருடைய பதிவு. திருச்சி சிந்தனையாளர் கழகத்தில் பேசுறது, 73 பேசுறது. இன்னும் கூட 72 பெரியார் மாலை முரசுக்கு பேட்டி கொடுத்துருப்பாரு. ஆணையமுத்தையா தான் விடாது அதெல்லாம் பதிவு பண்ணிட்டார். பெரியார் கேட்குறாங்க, உங்களுக்கு பிறகு உங்களுடைய வாரிசு யார்? என்னுடைய புத்தகங்களும் எழுத்துக்களும் பேச்சுகளும் மட்டும்தான், வந்துட்டுமா மண்டலுக்கு போயிடும் அப்படின்ட்டு பெரியார் வந்து அப்போ அதை பதிவு பண்ணிட்டார். பெரியார் யாரையும் தனக்கு அரசியல் வாரிசாக கொள்ளவில்லை. 72 அவருடைய பேட்டி மாலை முரசில், எனக்கு பிறகு என்னுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் என்னுடைய நூல்களும் தான் எனக்கு வாரிசு. அதை எடுத்து பெரியார் சிந்தனைகளில் பதிப்பிச்சு விட்டார். இப்படி ஆணைமுத்தையா வந்து பெரியாருடைய கொள்கைகளை ஏதாவது ஒன்று வென்று எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த பெரியார் சம உரிமை கழகம்னு ஆரம்பித்த பிறகு நாம் எதாவது செய்யணும் அப்படின்ட்டு 78 டெல்லிக்கு போய் மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஏதாவது இடஒதுக்கீட்டை வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து அவர் வந்து 4வது மாதம் 78ஆம் ஆண்டு 6ஆம் தேதி இங்கேருந்து போய் டெல்லிக்கு போய் சேர்றாங்க. டெல்லியில் போய் சேலம் ராஜி, பெரியாருடைய அண்ணன் மருமகன், சேலம் சித்தையன் புலவர் வெற்றியாளனுக்கு தெரியும். திமுக தொடக்க விழா ராபின்சன் பூங்கா, அதில் சித்தையன் பேர் தான் முதல்ல இருக்கும். அவர் சுயமரியாதை இயக்கத்திலேருந்து இருந்தவர். தியாகராயர் நேரில் பார்த்தவர். அவர் கல்லூரியில் படிக்கும்போது தியாகராயர் வீட்டுக்கெல்லாம் மாணவர்கள்லாம் போனப்போ, நம்ம பிள்ளைங்க வந்துக்கிறாங்கம்மா, நல்லா செட்டுண்டி அது இது கொடுன்னு தியாகராயர் சொல்லுவார்னு சித்தையன் சொல்லுவார். அவர் சேலம் தேவாங்கர், தியாகராயர் செட்டியார் தேவாங்கர். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கொள்கை உணர்வு ஈடுபாடு சித்தையன் திமுக போய் கொஞ்ச நாள்லேயே திமுக சரியில்லைன்னு திரும்பி திக போட்டார். ஆணைமுத்தையா பிரிஞ்ச உடனே அது சரியில்லைன்னு ஆணைமுத்தையா பக்கம் விட்டார். சாவர வரைக்கும் அங்கே இருந்தார் சேலம் சித்தையன். அவர் தான் கூட டெல்லிக்கு போனவர். அவர் தான் 2 எம்பிங்க தனிநபர் தீர்மானம் கொடுத்துருந்தாங்க. 78 பீகார் எம்பி ஒருத்தரும் உத்தரப்பிரதேச எம்பியும் அதாவது தனிநபர் மசோதா பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணிக்கிறாங்க, பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அந்த காப்பியை டெல்லியிலேருந்து வாங்கின்னு வந்து கொடுத்தவர் சிந்தனையாளன் ஆணைமுத்தையா அவர்களுக்கு சித்தையன். அதை படிச்சுட்டு உடனே சரி நம்ம வாங்கலாம், இடம் இருக்குது, 15 நாளில் 16 நாளில் பிசிக்கு கொடுக்கணும்ட்டு இவங்க டெல்லிக்கு போய் ஒவ்வொரு எம்பியாக பார்க்குறாங்க. இந்த மண்டல் சொல்கிறோமே, இந்த மண்டல் தலைவராக வர்றது 1/1/1979. அதுக்கு 5 மாதம் முன்னாடியே மண்டலில் 2 முறை பார்த்துருக்காரு ஆணைமுத்தையா வீட்டில்.
பார்த்து இதை பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த தேதியெல்லாம் கூட அவர் குறிச்சிருக்காரு. புத்தகம் கொண்டாந்துருக்கேன், மக்கள் நாயக உரிமை போர்னு. அதில் அந்த வடநாட்டில் அவர் நடத்தின போராட்டங்கள் முழுக்க அதில் பதிவு பண்ணியிருக்காரு. நீதி கட்சி ஆட்சிய காலத்தில் இருந்த ஜீவோ அரசாணைகள் எப்படி இடஒதுக்கீடு வந்தது, விற்பனைக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். அதில் போய் அப்போ பல எம்பியை பார்க்குறாங்க. அப்போ அதில் இவருக்கு கிடைச்ச ஒரே எம்பி பீகார், பல எம்பி கிடைச்சாங்க. ஆனால் ரொம்ப விசுவாசமாக இருந்தவர் ராம் அவதேஷ் சிங். அவர் லோகியாஸ்ட்டு. ஆனால் பெரியாரை பற்றி கேள்விப்பட்டு ஹிந்தியில் அப்போவே பெரியாரை பற்றி 1965 எழுதியிருக்காரு புத்தகம் ராம் அவதேஷ் சிங். இவங்க பெரியார் ஆளுங்கன்னு அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு, வாங்கிட்டு மறுநாளே முசாபர்பூர் மாநாடு, உத்தரப்பிரதேசம் பேக்வர்ட் கிளாஸ் மாநாடுன்னு ஆணையத்தை கூட்டு போனாங்க. 1.5 மணி நேரம் அங்கே பேசினார். அப்போ தொடர்ந்து டெல்லிக்கு போய் வாழப்பாடி ராம் வீட்டில் தான் தங்குவாங்க. ஏன்னா இலவசமாக கொடுப்பாரு, ரூம் போட்டால் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் செலவாகுமே, எப்போ ஒன்றா போகலாம், வாழப்பாடி வீட்டில் தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் சொல்லி வச்சிட்டார், ஆணைமுத்து எப்போ வந்தாலும் விட்டணும்ட்டு. தொடர்ந்து இப்போ கன்சிராம் மாயாவதி கூட இருந்தார் இல்லையா, கன்சிராம் மாயாவதிக்கு முன்னாடி கன்சிராம் தான். அவர் பாம்சப்னு ஆரம்பித்தார் 1978 நாக்பூர், தேதியெல்லாம் இருக்குது. அதை தொடங்கி வச்ச ஒரு ஆணைமுத்து. கன்சிராமுக்கு பெரியாரை பற்றி புரிய வச்ச ஒரு ஆணைமுத்தையா. ஏன்னா டெய்லி கன்சிராம் டெல்லியில் வாழப்பாடி ராமமூர்த்தி வீட்டில் இரவில் தங்கி இருக்கும்போது பெரியாரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கின்னு தான் பாம்சப்பில் பெரியாரை சேர்த்தாங்க. அப்போல்லாம் மாயாவதி கல்லூரி மாணவி படிச்சுக்கின்னு இருந்தாங்க அந்த அம்மா மாணவியா. அப்போத்துலேருந்தே பாம்சப்னுடைய தொடக்க மாநாடு நாக்பூர் 78, 79, 80, 81 பூனா ஒப்பந்த கண்டன மாநாடு இவர் தான் தொடங்கி வச்சார், ஆணையமுத்தையா தான். அதுபோல் தொடர்ச்சியாக வட மாநிலங்களில் பெரியார் கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தார். 78 பெரியார் பிறந்தனால பீகாரில் 32 நாள் கொண்டாடினாங்க. 32 மாவட்டம், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள், 32 நாள் கொண்டாடினாங்க. ராம் அவதேஷ் சிங் தான் ஏற்பாடு பண்ணார். ஆனால் இவங்க போய் இவர் ஆங்கிலத்தில் பேசுவார், அதை அவங்க ஹிந்தியில் மொழி மாற்றம் செய்வாங்க. உடனே மிகப்பெரிய எழுச்சி. 32 நாள் நடந்தால் பீகார் முழுக்க எழுச்சியாக இருந்தது. அங்கேருந்தே மொரார்ஜிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அப்போ காக்கா கலேல்கர் கமிஷன், மண்டலுக்கு முன்னாடி நேரு காலத்தில் 1953 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் காக்கா கலேல்கர் கமிஷன். அந்த கமிஷன் நேரு பார்த்தாரு, நடைமுறைப்பட்டில் போட்டார். அதை நடைமுறைப்படுத்துவோன்னு மொரார்ஜி தேசாய் 77 ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. அதை போய் இவங்க கேட்குறாங்க, நீங்கள் இது போல் தேர்தல் அறிக்கையில் சொல்லிக்கிறீங்களே நடைமுறைப்படுத்தணும். அப்போ அவர் கேட்டாராம், மொரார்ஜியை 25 பேர் குழு போய் பார்த்தாங்க. சாலையில் தனியாக ஒருத்தர், அதில் 25 பேர் போய் பார்த்தாங்க. அதில் சாலையும் இருந்தார். அப்போ அவர் கேட்டாராம், தமிழ்நாட்டில் நீங்கள் அதாவது பார்ப்பனர்களை கல்லூரியிலேயே சேர்க்கறது இல்லையாமே, தொட்டி அடிக்கிறீங்களாமே, முதல் கேள்வி மொரார்ஜி கேட்ட கேள்வி. அப்புறம் இவங்க நீங்கள் காக்கா கலேல்கர் கமிஷன் அமல்படுத்தோன்னு சொல்லிக்கிறீங்களே, பண்ணுங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு மொரார்ஜி. அப்போ நீங்கள் ஏமாற்றணும்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா அப்படின்னு இவர் திருப்பி கேட்டிருக்காரு. முட்டாள்தனமாக கொடுத்தீங்களான்னு, நீ என்னையே போலீஸ்ன்னு சொல்கிற அப்படின்னாரா அவர். அதெல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் ஆகிருக்கு. பீகாரில் இந்த 32 நாள் நடந்த பிறகு பீகாரில் வட மாநிலங்களில் எங்கேயுமே இடஒதுக்கீடு கிடையாது. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆணைமுத்து போகிற வரைக்கும் வட மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் பிசிக்கு இடஒதுக்கீடு, எஸ்சிக்கு இருந்தது, பிசிக்கு கிடையாது. சென்னை மாகாணத்தில் மட்டும் இருந்தது. மொழிவாரி மாகாணம் பிரிஞ்ச பிறகு இதை ஒட்டிய மாநிலங்களில் இருக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானா, கர்நாடகாவில், வேறு எங்கேயும் கிடையாது, இல்லை, இல்லாமல் இருந்தது. அதை இவங்க போன பிறகு பீகாரில் கஸ்தூரி தாக்கூர் முதலமைச்சர் இந்த 32 நாள் மாநாடு முடிஞ்ச உடனே சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சுட்டு இவர் வந்துடுறாரு. அவங்க போராடுறாங்க. போராடின பிறகு அந்த நேரம் பார்த்து மொரார்ஜி 1978 அக்டோபர் 25, 26 2 நாள் பிரதம மந்திரி பீகாருக்கு போகிறார், பாட்னாக்கு பேச. கல்லால் அடிக்கிறாங்க, அவர் கூட்டமே பேச முடியல. இன்றுல ரிப்போர்ட் ஆகிருக்கு. 2 நாளும் பேச முடியல. நான் பணங்காட்டு நிறைய சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளை தேறி வந்துட்டார். இப்போ மோடி வந்தாங்க, பண்ணாங்கல்ல கருப்புப்படி ஐஐடி ஒட்சின்னு போன மாதிரி மொரார்ஜிக்கு அப்போவே 78 பீகாரில் பண்ணிட்டாங்க அந்த வேலையை. அதுக்கப்புறம் தான் அவர் சரி காக்கா கலேல்கர் கமிஷன் லேட் ஆகிடுச்சு, மண்டல் கமிஷனை போடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு, அறிவித்தார். மண்டல் ஆணையம் வந்தது. அதை அறிவித்த பிறகும் அதை நடைமுறைப்படுத்த கால தாமதாச்சு. அதுக்கும் இவர் எம்பிங்க கூட்டம் நிறைய போட்டார். முதல்ல 3 முறை எம்பிங்க கூட்டம் போட்டார்.
அப்போ வந்து அது எம்பிங்கெல்லாம் கேட்ட ஒரே கேள்வி, சென்ட்ரலில் ரிசர்வேஷன் தான் எஸ்சிக்கு மட்டும்தானே, பிசிக்கு இது அப்படின்னு எல்லா எம்பியுமே, எல்லா கட்சியில் இருக்கிற எம்பியும் இவர் கேட்ட கேள்வி அதான். அதனால் அவர் வெதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னு ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதி எல்லா எம்பிக்கும் இலவசமாக அனுப்பி வச்சார் 78லேயே, படித்து புரிஞ்சுக்கிட்டோன்ட்டு. அது டிசிலூஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு இன்னொன்று எழுதினார், 2 எழுதினார். போட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு புரிதல், எம்பி மீட்டிங் போட்டார். உத்தரப்பிரதேசில் சில எம்பிங்க லோகியாவாதிங்க இவருக்கு கிடைச்சாங்க, அதை பயன்படுத்தி கொண்டார். இப்போ ராமவதே சிங் சொல்கிறேன்னு 90ல் விபி சிங் பிரதமராக இருக்கும்போது கூட அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் உரை வரும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி கூட்டு. அவர் ராஜ்யசபா எம்பி, குடியரசுத் தலைவர் படிச்சுனாக்கிறார் வெங்கட்ராமன். டிவி வந்துச்சு, இப்போ 90ல் டிவி இருக்குதல்ல. அவர் எழுந்து இம்ப்ளிமெண்ட் மண்டல் கத்தி உரையை நிறுத்திட்டார். வெங்கட்ராமன் பேச்சே ராமவதே சிங் டிவியில் எல்லா டிவியிலும் காட்டினாங்க. அதுக்கு பிறகு 5 மாதம் கழிச்சு தான் விபி சிங் அவர்கள் வந்து அந்த தேதியெல்லாம் இருக்குது, அந்த என்னைக்கு நடந்தது என்னன்னெலாம். இவர் போயிட்டு ராஜநாராயண் வந்த பிறகும் அப்பவும் சரண் சிங் பிரதமராக வந்த பிறகு 3 நாள் சரண் சிங்கை போய் பார்த்துருக்குறார் மனு கொடுத்து. இப்போ எப்போ போனாலும் அவர் வந்து நீங்கள் கொடுத்தது டேபிள்லேயே இருக்குது பண்ணிவிடுவேன். இவர் என்ன சொன்னார்னா, இதுக்கெல்லாம் வந்து வெறும் நீதி கட்சி காலத்தில் ஆர்டராகவே போட்டாங்க, கம்யூனல் ஜீவோ. இதெல்லாம் சட்டமன்றத்திலலாம் பார்லிமெண்ட்லலாம் வைக்கணும்லாம் இல்லை, ஜீவோ போட்டு நடைமுறைப்படுத்தலான்றது தான் ஆணைமுத்தையா வந்து சரண் சிங் கிட்ட போய் கேட்டது. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். அப்புறம் சரண் சிங் வீட்டுக்கு முன்னாடி மறியல் அறிவித்தாங்க. மறியல் அறிவித்து போராட்டம் நடத்தினாங்க. தொடர்ச்சியாக அது போல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது இந்த மண்டல் அறிக்கை வந்த பிறகு 2 ஆண்டில் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரிந்துரை பண்ணிட்டாங்க. மண்டல் வந்து 40 பரிந்துரை கொடுத்துருக்காரு. அதில் விபி சிங் ஒரே ஒன்றான் பண்ணார், வேலையில் இடஒதுக்கீடு. மீதி 39 இருக்குது. அர்ஜுன் சிங் பின்னாடி 2008ல் கல்வியில் கொடுத்தாரு. அது கூட டிஆர் பாலு வந்து ஆணைமுத்தையா கிட்ட 2 மணி நேரம் பேசிட்டு போய் அர்ஜுன் சிங்க்கு புரிய வச்சு தான் அதை வந்து கல்வியில் இடஒதுக்கீடு கொண்டாடுறாங்க. உடனே ஐஐடி ஐஎம்லாம் என்கிட்ட வசதி இல்லை, ஒரே ஆண்டில் பண்ண முடியாது, 3 ஆண்டில் கொடுக்குறோம், 9% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜெயில் சிங் உள்துறை அமைச்சராக இருந்தார் அந்த நேரம். அப்போ 26/1/1982 குடியரசு நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து மண்டல் அறிக்கை வெளியில்லைன்னா நாங்கள் வந்து கருப்பு கொடி ஏற்றுவோன்னு ஆணைமுத்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். உடனே அவர் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே 25ஆம் தேதியை வாங்கன்னு தந்தி அடிச்சிருந்தாங்க. இவர் 25ஆம் தேதி போய் ஜெயில் சிங் பார்த்தோன்னே அவங்க செக்ரட்டரி வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு, அம்பேத்கர் இப்படி எழுதியிருக்காரு அப்படி எழுதியிருக்காரு, ரிசர்வேஷன்றது வந்து மினிமமாக இருக்கணும், மேக்சிமம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் எடுத்து வைப்பா, நான் படிச்சிருந்தான், நீ ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். அதன் பிறகு ஜெயில் சிங் பேக்வேர்டு ஆச்சாரி ஜெயில் சிங்கிட்ட இவர் வைத்த ஒரே வேண்டுகோள், நீங்கள் உங்கள் செயலாளர் இல்லாமல் நான் 1 மணி நேரம் உங்ககிட்ட பேசணும், இன்னொரு நாளைக்கு வரேன், என்னைக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். சரின்னு தேதி கொடுத்தாங்க. இவரும் போய் ஜெயில் சிங்கை பார்த்தார். அப்போ இவர் சொன்ன ஒன்று, ஜெயில் சிங் இவர்கிட்ட சொன்னது, இந்திரா காந்தி பாப்பாத்தி செய்ய மாட்டார், நீங்கள் போய் தெருவில் இறங்கி போராடுங்க. இவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து அந்த அம்மாவை கேட்க வேணாம், நீங்கள் பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க, நீங்கள் உள்துறை அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். இவர் பேசிட்டு வந்த அன்னைக்கே ஜெயில் சிங் வந்து உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்டில் மண்டல் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறதுன்னு அறிவிச்சிட்டாரு லோக்சபாவில். அன்னைக்கு மாலையில் இந்திரா காந்தி ராஜ்யசபாவில் போய் பிசிக்கு இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் வழங்கப்படும்னு பேசினாங்க. இவர் சாதி அடிப்படையில் வழங்கப்படும் லோக்சபாவில் காலையில் பேசினார் 11 மணிக்கு உள்துறை. அதனால தான் அவர் வந்து உள்துறை அமைச்சர் அந்த ஆபத்துட்டு குடியரசுத் தலைவராக ரெப்ரஸன்டாப்பாக மாற்றி விட்டாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறமா சரி இருந்தாலும் வம்பு பிடிச்சவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது இம்ப்ளிமெண்ட்டு அதை வந்து அவையில் வைக்கிற வரைக்கும் ஆணைமுத்தையாவுடைய பங்களிப்பு. அதன் பிறகு தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் அதை நடைமுறைப்படுத்தணும், நிறைய போராட்டம், நிறைய மாநாடு, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் யாரோ இடஒதுக்கீட்டில் நம்பிக்கை உள்ள எல்லாரும் பின்னாடி போராடினாங்க. ஆனால் மண்டல் குழு என்ற ஒன்று அமைவதற்காகவும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஆணைமுத்தையோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது. அதே போல் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 31 இருந்தது, அது 50 உயர்வதற்கும் ஆணைமுத்தையா தான் ஒரு காரணம். எம்ஜிஆர் சும்மா இல்லாமல் 1979 பிசி இடஒதுக்கீட்டுக்கு 9,000 உச்ச வரும், ஆண்டுக்கு 9,000 இருந்தால் மட்டும்தான் அவங்க பிசியாக இருப்பாங்க. 9,000க்கு மேலே வந்துட்டால் அவங்களுக்கு பிசியில் இடம் கிடைக்காது அப்படின்னு ஒரு அரசாணை போட்டார்.
அது அவர் சொந்தமாக போல சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை. சட்டநாதன் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், வன்னியர். அவரே வந்து அது போல் ஒரு பரிந்துரை 9,000 சட்டநாதன் தான் எழுதி வச்சு போனார். அதனால கலைஞர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சட்டநாதன் சொன்னார் பிசியை 2ஆக உடச்சி எம்பிசி பிசி கொடுக்கணும் அது அப்படின்னு அது ஒரு பரிந்துரை பண்ணியிருந்தார். 16, 17 33 விழுக்காடு ஆகணும், பிசிக்கு 17, எம்பிசிக்கு 16 கொடுக்கணும்னு 71 பரிந்துரை பண்ணார். அதையும் பண்ணலை இவங்க, அப்படியே விட்டாங்க. ராமதாஸ் போராட்டத்துக்கு பின்னாடி வந்துச்சுன்றது அது வேறு கலைஞர் தான் பண்ணாருன்றது. இதில் என்னென்னா எம்ஜிஆர் எல்லாரையும் பேசினார். ஆணைமுத்தையை மட்டும் மெமோரண்டை எடுத்து போய் கொடுத்தாரு ஒன்று. அப்போ வந்து 60% பிசியினுடைய மக்கள் தொகை 60%, நீங்கள் இது 60 ஆக்கணும் அப்படின்ட்டு கொடுத்தாரு. எம்ஜிஆர் வந்து அதெல்லாம் வாங்கி கவனம் வச்சினார். அதுக்கப்புறம் பன்ருட்டியை பார்த்தார். இவர் பார்த்து பன்ருட்டி கிட்ட விலக்கு சொன்னார், இது போல் இருக்குது. அப்போ பன்ருட்டி கேட்ட ஒரே கேள்வி, அப்படி இருந்தால் கலைஞர் செஞ்சிருப்பார். அப்போ இவர் சொன்னார் கலைஞர் செய்வதற்கு சட்ட தடை இருந்தது. என்னன்னா இந்த மைசூர் வர்சஸ் பாலாஜி கேஸு 1963, அதில் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 50க்கு மேலே போகக்கூடாது அப்படின்றது தான். அதனால் விபி சிங்கே கூட இப்போ எதுக்கு 27 கொடுத்தாரு, 52 கொடுத்துக்கணும். பேக்வேர்டுனுடைய எண்ணிக்கை இந்திய மக்கள் தொகையில் 52. மண்டலே ரெக்கமெண்டில் என்ன சொல்கிறாரு, 52 தரணும், 50க்கு மேலே போகக்கூடாதுன்னு. ஏற்கனவே எஸ்சிக்கு 15 + 7.5, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7, 22 இருக்குது. 27 கொடுத்தோம்னா 49.5, 50க்குள்ளே நிற்கும். அதனால் 27 விழுக்காடு தரேன் தான் மண்டல் எழுதியிருப்பார். அதனால் இப்போ ஆணைமுத்தையா என்ன சொன்னார்னா பன்ரோட்டிக்கிட்ட, அப்போ அந்த தடை இருந்தது, உச்சநீதிமன்ற தடை. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த நாகாலாந்து பக்கம் ஏதோ மேற்கு முழுக்க எஸ்டி 80 விழுக்காடுக்கிறாங்க. எஸ்டி அந்த 80% கொடுக்கலான்னு உச்சநீதிமன்றம் தீர்வு, எவ்வளோ இருக்கிறாங்களோ மக்கள் தொகை அவ்வளோ கூட தீர்ப்பு வந்துச்சு. அந்த பேப்பர் கட்டிங் வச்சு இப்போ அந்த உச்சநீதிமன்ற தடை கிடையாது, அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எம்ஜிஆர் அந்த ஆண்டு எம்பி எலெக்ஷனில் தோத்தார் அப்போ 80ல். அதன் பிறகு புத்தி வந்து இந்த 9,000 எடுத்ததோடு இல்லாமல் அப்போ 50 ஆக்கினார், அவ்வளோதான். அதுக்கு பிறகு கலைஞர் அதை 2 பிரிவாக பிரித்தார். இப்படி இந்த 50 ஆக்கந்தலையும் மற்றவங்கெல்லாம் வந்து 9,000 நீக்குன்னு போராட்டம் பண்ணாங்க. தீகா உள்பட எல்லாருமே 9,000 எடு. ஆனால் இவர் மட்டும்தான் 9,000 நீக்கணும், 60% கொடுக்கணும் பிசிக்குன்றதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாரு. அது சிந்தனையாளர்களையும் அந்த அறிக்கை இருக்குது. அப்படி ஆகவே இது 2த்துக்கெல்லாம் ஆணைமுத்தையா ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அதாவது பெரியாருக்காகவே வாழ்ந்தார். பெரியாரை அவர் அதாவது இது வரைக்கும் பெரியாருக்கு யாருக்குமே, அதாவது இந்தியாவில் காந்திக்கு தான் கிரிமினாலஜி இருக்குது. அன்றாடம் எந்தெந்த ஊருக்கு போனார், அம்பேத்கருக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் பெரியாருக்கு மட்டும்தான் இருக்குது. பெரியார் பயண கால கண்ணாடி 1913 73 அவர் சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எந்த ஊருக்கு போனார், கூட்டமாக திருமணமாக என்ன நிகழ்ச்சின்னு தேதி வரையாக போட்டிருக்காரு. அதில் பெரியார் பெரியார் ஈரோடு நகரமன்ற தலைவராக இருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னைக்கு ஆனார்னு யாருக்கும் தெரியாது, ஆணைமுத்து தான் எழுதியிருக்காரு. இன்னொன்று, பெரியார் அப்போ தீர்மானங்கள்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதணும். வெள்ளக்கார ஆட்சி 1917 பெரியார் தலைவர் ஆகிட்டார். அப்போ வந்து ஆங்கிலத்தில் தான் மினிட்டு. அதுக்காக ஒரு பாப்பாங்கிட்ட போய் இங்கிலீஷ் படிச்சிருக்கார் பெரியார். அந்த பாப்பான் பேரெல்லாம் பெரியார் எழுதுந்தான் 200 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்துனார் ஆணைமுத்தையா. போயிட்டு 1917 எழுதுந்த தோண்டி எடுத்து அதெல்லாம் எடுத்தாந்து இப்போ பெரியார் ஈவேரா சிந்தனைகள் மறுபதி போடும்போது 20வது தொகுதியில் ஒரு 5 பக்கம் சேர்த்தேன். 200 பக்கம் பெரியார் கைப்பட மினிட்டு. கங்கப்பறை தெரு என்பதை திருக்குறள் என்று மாற்றுகிறேன் பெரியார் கைப்பட ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அதெல்லாமே கொண்டு வந்திருக்காரு. பெரியாருக்காக நிறைய எழுதணும். டெல்லி ஆவண காப்போம். பெரியார் சீனாவுக்கு போகணுன்னு விரும்பியிருக்காரு. அவன் கவர்மெண்ட்டில் குறிப்பு எழுதியிருக்கிறான், இவர் போனார்னா இங்கே வந்து புரட்சி தான் பண்ணுவார், அனுப்பக்கூடாது. அதை எடுத்துன்னு வந்திருக்காரு. அங்கே நிறைய இடத்துல போய் படித்தார். மைசூரில், வைக்கம். இப்போ வைக்கத்தை பற்றி அதிகமான ஆணைமுத்தையா வைக்கத்துக்கு 78 போய் வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கணும்லேயே பேட்டி கண்டு எடுத்து எழுதினார். 79 சிந்தனையாளரில். இப்போ நாங்கள் எடுத்து வழக்கம் அந்த நூல் 100 ஆண்டு கண்ட வைக்கம் நூலில் சேர்த்துருக்குறோம். வைக்கம் போராட்டம் அதை விரிவாக செய்யணும்னு எழுதியிருக்காரு. அதாவது பெரியாரியல்னு ஒரு பாடம். பொற்கோ வந்து 2000 துணை வேந்தர் அந்த சென்னை பல்கலை, அவர் தீக்கான்னு சொன்னேன் நான். இப்போவும் அவர் வந்து நாத்திகர் தான், அதிலெல்லாம் அவர் எதுவும் மாறலை. அவர் வந்து நாம் பெரியாருக்கு ஏதாவது செய்யணும்னு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிக்கிற மாணவர்களுக்கு பெரியாரியல்னு ஒரு பாடம் வைக்கணும்னு ஆணைமுத்தையாவை தான் கூப்பிட்டு எழுதி கொடுங்கன்னாரு.
2 தொகுதி எழுதி கொடுத்தாரு. 576 பக்கம். எம்ஏ படிக்கிறவங்க கட்டாயமாக அது 100 மதிப்பெண்ணில் 40 வாங்கினா தான் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு கட்டாய பாடமாக வச்சாங்க. பொற்கோ ஓய்வு பெற்ற பிறகு அது விருப்ப பாடமாச்சு, பெரியார் அல்லது காந்தி. அப்புறம் ஜெயலலிதா வந்த பிறகு பெரியார் சுத்தமாக போயிட்டாரு, அவ்வளோதான். அப்படி ஆயிடுச்சு. அவங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் கொஞ்ச நாள் வச்சாங்க, அது போல் இருந்தது. அதை வந்து அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் தான் அந்த வைக்கத்தை பற்றி இவர் போயிட்டு வந்ததெல்லாம் எழுதியிருக்காரு. பெரியார் வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு 25 வருடமாக ஆதாரங்கள் சேர்த்தாரு. பெரியாருடைய அப்பா முதல்ல ஈரோட்டில் வாங்கின வீட்டினுடைய பத்திரம் ஜெராக்ஸ் வச்சுக்கிறாரு. பெரியார் 1ஆம் வகுப்பு படித்த பள்ளிக்கூடம் கட்டடத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாரு. அப்படி நிறைய. இப்போ பெரியாரின் அயல் நாட்டு பயண குறிப்புகள், அவர் சொந்தமாக வெளிநாட்டில் உட்காந்து எழுந்த டைரி எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் பெரியார் கையெழுத்து, ஒரு பக்கம் இவர் கையெழுத்து. அப்புறம் பெரியார் ரஷ்யாலாம் போயிட்டு வந்தார்ல, அவர் வரும்போது இலங்கை வழியாக வந்தார். இலங்கை உபன்யாசம்னு ஒரு புக்கு இருக்கும், இலங்கையில் பேசுறது. அப்போ நாகம்மா போய் துறைமுகத்தில் வரவேற்றது சிலோன் டெய்லியில் வந்திருக்குது பேப்பரில், நாகம்மா படம். அதை இப்போ இலங்கைக்கு போகும்போது எடுத்துன்னு வந்தார். 2005 பழ நெடுமாறன் ஏற்பாடில் தான் ஆணைமுத்தையா இலங்கைக்கு 28 நாள் போனார். ஈழத்தில் 14 நாள், மலைவாழ் மக்கள் பகுதியில் 14. மற்றவங்க போகிறவங்கலாம் ஈழம் போயிட்டு வந்துடுவாங்க, மலைவாழ். இவருக்கு மலைவாழ் மக்கள் மேலே ஒரு பரிதாபம். இவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் அங்கே இறந்துட்டாங்க போய் அந்த தோட்ட தொழிலில் வேலை செஞ்சு. அந்த மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குது பார்க்கணுன்றதுக்காக 14 நாள் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், எல்லா இடத்துக்கும் போவார். பிரபாகர் இவர் ஈழத்தில் இருந்தப்போ பிரபாகரன், தமிழ்ச்செல்வன் எல்லாருமே செஞ்சு. பிரபாகரன் ஒரு நாள் இவர் ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் வந்து எப்படிக்கிறீங்க, என்னக்கிறீங்க, என்னெல்லாம் கேட்டார். இவர் வந்து உடனே அப்புறம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஆணைமுத்தையா தான் எத்தாந்து போட்டிருக்காரு. பெரியாரை அதாவது ஈழத்தமிழை நீங்களும் பாருங்கள், நீங்களும் காணுங்கள், நீங்களும் பேசுங்கள். அதில் அந்த வரி ரசீது, அந்த வண்டிங்க போச்சுன்னா டோல்கேட் ரசீது, அவங்களுடைய திருமண கொடை தடை சட்டம், வரதட்சணைக்கு எதிரான பல இதுவை ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து புத்தகத்தில் சேர்த்து அவங்களுடைய நிர்வாகம் ஒரு அரசு நிர்வாகம் அப்படின்றத இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இவருடைய நூலில். அப்போ பிரபாகரங்கிட்ட இவர் வச்ச ஒரே வேண்டுகோள், உலகத்தில் ஏதாவது 2 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்கும் வகையில் அவங்க தீர்மானம் கொண்டு வரத்துக்கு நீங்கள் லாபியை உருவாக்கணும். நீங்கள் வந்து அந்த நாட்டில் அவங்கள பேசுறதுக்கு தயார் பண்ணணும். 2 நாடு ஏற்றுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தனி நாடு ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். அந்த அளவு ஒரு நாளும் பொது மேடையில் ஒரே ஒரு நாள் கூட நான் பிரபாகரனை பார்த்தேன்னு பேச மாட்டார். தற்பெருமை கிடையாது. இதில் போய் என்ன இருக்குது, சும்மா போன வந்தவங்களாம் ஏதோ நாங்கள் புலிகளுடைய அரசியல் பிரிவு, அது என்னடா அரசியல் பிரிவு, அவங்க ஆயுதத்தை உயிரை கொடுத்து போராடினாங்க, இவங்க ஓட்டு பொறிக்க இவன் வந்து அரசியல் பிரிவு அது இதுன்னு சொல்லி. ஆமாம், புலி படம் போட்டுன்னா நீ புலியா, 3 நாள்லாம் புலி ஆக முடியுமா, என்ன ஏமாத்து, எவ்வளோ அசிங்கம். அதனால் ஆணைமுத்தையாவுடைய வாழ்க்கை என்பது முழுக்க ஒரு, அதாவது பெரியாருக்காகவே அழிந்து போனவர் அப்படி தான் சொல்லணும். நிறைய வேலை செஞ்சார், ஆனால் அதுக்கான மதிப்பு தமிழ்நாட்டில் இருக்குதான்னா இல்லைன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவருக்கான அந்த அங்கீகாரம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது அவருடைய உழைப்பு, அவ்வளோ உழைப்பு. அந்த உழைப்புக்கு ஒரு 5 நூற்றாண்டு. அதனால தான் ஒரு சிறப்பு மலர் போகணும்னு நினைக்கிறோம். அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கணும், அவருக்கு ஏதாவது நினைவு சின்னம் அரசு வைக்கணும் அப்படின்லாம் முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டுலாம் இருக்கிறோம், செயலாக தான் நினைக்கிறோம். நீங்களும் ஒத்துழைக்கணும், ஆதரவாக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நேரம் இல்லையா? ஐயோ, முதல்ல ஆசிரியர் பற்றி ரொம்ப பேசிட்டேன். யூடியூப் தானே, கட் பண்ணிடுங்க பதிவுன்னா. ஏன்னா அவர் ஆசிரியர் கூப்பிடலான்னு இருக்கிறோம்.